Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams, and Sri Vaishnavam. Sri Ramanavami in a few days வருது அது. ஸோ அதை ஒட்டி அடியேன் இந்த உபன்யாசம் சீரீஸ் ஆரம்பிக்கிறேன். சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற ஒரு அழகான கத்தியம் இது. ஸ்ரீ மகாவீர வைபவம் அப்படின்னு சுவாமி தேசிகனை பேர் வச்சிருக்காரு அதுக்கு. பட் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ரீ ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரெண்டு விதமான பேரும் தே ரெஃபர் டு த சேம் திங். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட ராமாயணத்தை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் அந்த ஈவன் தோ இட்ஸ் அ கத்தியம், இட்ஸ் நாட் போய்ட்ரி, இட்ஸ் அ கத்தியம் இருந்தாலும் அந்த ஒரு கம்பீர நடை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம் அது. ஸோ பிஃபோர் ஐ கெட் ஸ்டார்டட், அடியேன் வில் டூ த ப்ரேயர்ஸ் அண்ட் தென் த தனியன் and then we'll get started with the avatarikai. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸோ ஜஸ்ட் அ ப்ரெஃபஸ், அதாவது இந்த ஸ்தோத்திரம் வந்து அடியேன் சின்ன பையனாக இருக்கச்சே அடியனுடைய திருத்தாயார் வந்து அடியனுக்கு கற்றுக் கொடுத்தா. And when she did that in the raga Arabi, and partly because she was musically inclined, and also partly because it was kind of customary for women to generally render this musically in Arabi. So I learned it in Arabi. But over the years, அடியேன் வந்து இந்த ஆரபி தேவகாந்தாரி அந்த ஒரு கலப்படமாக அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு I started doing it. That's partly because அடியேன் has an affinity for தேவகாந்தாரி. Arabi is a ragam of ஓங்கி உலகளந்த, தேவகாந்தாரி is a ragam of க்ஷீரசாகர சயன. But anyway, அடியேன் will use that in rendering the churnikais or the vakyams of this gadyam. But also, I think maybe at a slightly later stage, Adiyan will tell you a simpler way to chant it. Gadyangal, they are always difficult to chant together with other people because there are long sentences, and exactly where people pause and exactly what ups and downs they take within a vakyam, they may vary from person to person, and even for a person, they may vary from one rendering to another. But anyway, so even though you can listen to my rendering today, but before we get done with this whole series, Adiyan will talk briefly about how to render it in a less musical, perhaps easier way. Okay. ஸோ இதை வந்து ஆரபி ராகத்துலேருந்து ஆரபி தேவகாந்தாரி அந்த மாதிரியான ஒரு கலப்பட ராகத்தில் அடியேன் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எப்படி ஆரம்பிக்கும்னாக்க ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஆக்சுவல் ஸ்தோத்திரம். ஸோ அதை வந்து அதே ராகத்துலையும் பாடுறேன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகம் கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸோ அது வந்து இந்த வழக்கம் போல உள்ள தனியன் அது. Again, we'll do a brief avatarika and then we'll get into the actual slokams of this stotram. ஸோ இந்த மகாவீர வைபவம் அல்லது ரகுவீர கத்தியம் அப்படின்னு சொல்றது வந்து ஆக்சுவலாக இந்த சுவாமி தேசிகன் அதுக்கு கொடுத்த பேர் வந்து மகாவீர வைபவம் அப்படின்னு. But it's come to be known as Raghuvira Gadyam as well. So we will use them as synonyms interchangeably அப்படிங்கிற மாதிரி. அது வந்து கத்திய நடையில இருக்கு, அதாவது ப்ரோஸ் நடையில இருக்கு. அதாவது ஸோ இட் டசன்ட் ஹேவ் த மீட்டர் ஆஃப் போய்ட்ரி. பட் இருந்தாலும் அதை சொல்கிறச்சே வந்து ஒரு மெஜஸ்டிக் ஃப்ளோ ஒன்று இருக்கும், ஒரு கம்பீரமான ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும். அது வந்து சுவாமி தேசிகனே என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து நான் வந்து அடியேன் ஹஸ் யூஸ்ட் ஒரு ஹார்ட் and soft words in a proper assembly அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ he says அது பலஸ்ருதியில், இந்த ஸ்தோத்திரத்துடைய பலஸ்ருதியில் என்ன சொல்றாரு, அடியேன் has employed hard and soft words in a majestic flow அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் அதில் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அது வந்து ஸோ கவி 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 கத கசிம்ஹ கதிதம்
கடோர சுகுமார கும்பகம்பீரம் அப்படின்னு சொல்றார். ஸோ கடோர கடினமான, சுகுமாரனாக்கா இது சாஃப்டான, கும்ப அந்த காம்பினேஷன்னால அதுக்கு ஒரு கம்பீரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கம்பீரம்னாக்க ஒரு மெஜஸ்டிக்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் அது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்தோத்திரம் இது பண்றச்சே பார்க்க போறோம். அது ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட தண்டன்னு வருது பாருங்க. அது வந்து இட்ஸ் an example of the hard sounding words அப்படிங்கிற மாதிரி. கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட அப்படின்னு வரும் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய வரும். அதை வந்து நம்ம அனுபவிக்க போறோம் அது. ஸோ ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ ஜெனரிக்கா அது ஸ்ரீராமனை பத்தி பாடினாரா, அல்லது அர்ச்சாமூர்த்தியாக எழுந்திருக்கிற ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துல எழுந்தருளி இருக்கிற சேவை சாதிக்கிற ஸ்ரீ ராமபிரானை பத்தி பாடினாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஒன்று வரும். ஸோ இதுல வந்து ஸ்ரீ ராமதேசிக ஆச்சாரியார் சுவாமி அவருடைய இது புஸ்தகத்துல சொல்றாரு. அவர் ஸ்ரீ தேசிகன் திருவகீந்திரபுரத்துல பிராட்டியுடனும் இளைய பெருமானுடனும் திருவடின்னு சொல்றது வந்து சிறிய திருவடின்னு சொல்லப்படுற ஹனுமான் சிறிய திருவடியுடனும் அதிவிலட்சணமான திருமேனி கொண்டு சேவை தருகின்ற இராமபிரானது அழகில் மிக ஈடுபட்டு அருளினது என்று வைபவ பிரகாசிகை முதலிய நூல் கூறும். வைபவ பிரகாசிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல வந்து சொல்றது வந்து இது ஆக்சுவலா திருவகீந்திரபுரத்துல அங்க உள்ள ராமர் சந்நிதி, அங்க உள்ள ஸ்ரீராமன், அங்க சீதா பிராட்டி, அங்க அப்புறம் ஹனுமான், அப்புறம் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் அவா மேல சாதிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த திருவகீந்திரபுரம் இஸ் தி இன்ஸ்பிரேஷன் ஃபார் சுவாமி தேசிகன். அதுல தான் அவர் சாதிச்சார் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் we were also surprised when we were learning Gopala Vimshati that Sri Gopala Vimshati is also about கிருஷ்ண பிரான் in என் திருவகீந்திரபுரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த திருவகீந்திரபுரம்ங்கிறது சுவாமி தேசிகனுடைய லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்குங்கிறதுக்கு அடியன் டிட் an உபன்யாசம் அந்த கனெக்ஷன் பிட்வீன் சுவாமி தேசிகன் அண்ட் திருவகீந்திரபுரம். அதுல வந்து அடியன் மென்ஷன் தட் the Tiruvindраpuram Archamurti is the most celebrated Archamurti among Swami Deshikan Stotramala அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்க தேவநாயக பஞ்சாஷத் அப்படிங்கிறது அவரை பத்தினது, அந்த அச்சுத சதகம்ங்கிறது பிராகிருதத்தில் இருக்கிறது அதுவும் அவரை பத்தினது. ஸ்ரீ நவமணி மாலைன்னு தமிழ்ல இருக்கிற தேசிக பிரபந்தம் ஸ்ரீ மும்மணி கோவை அப்படின்னு இருக்கிறது. even though we don't have access to all of the 30 pasrams that were originally part of it, only 10 have survived அப்படிங்கிற மாதிரி. And unfortunately there were 5 other Tamil works which have been lost to time அப்படிங்கிற மாதிரி. பந்துன்னு ஒன்று, கழல்னு ஒன்று, அம்மானைன்னு ஒன்று, ஊசல்னு ஒன்று, ஏசல்னு ஒன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா this is itself is a huge list. அந்த லிஸ்ட் வந்து it's all about the main deity in திருவகீந்திரபுரம். பட் அது apart from that அது மற்ற சந்நிதிகளில் உள்ள கிருஷ்ணன், ராமர் அவளை பற்றியும் அவர் அதிகமாக பாடியிருக்காருங்கிறது தெரியுது. ஸோ திருவகீந்திரபுரத்தில் தான் அவர் வந்து கருட மந்திரத்தை ஜபிக்கிறார். இப்போ கருடன் பிரத்யட்சமாகி ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்றார். அவர் திரும்ப அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபிக்கிறார். ஹயக்ரீவரே இதுக்கு பிரத்யட்சமாகி அவருக்கு நாக்குக்கு இந்த சக்தி கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றாரு இல்லையோ. இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் வந்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்தையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுவும் திருவகீந்திரபுரத்தில் தான் நடந்தது. ஸோ அந்த இடத்துல அந்த விதத்துல திருவகீந்திரபுரத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குங்கிறது தெரியறது அது. ஸோ மகாவீரா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸோ இட் சீம்ஸ் லைக் அ ஜெனரிக் வேர்ட், பட் ஆனால் யுனிக்லி ரெஃபர்ஸ் டு ஸ்ரீராமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெருமாள்ங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் அ ஜெனரிக் வேர்ட், பட் ஆனால் பெருமாள்ங்கிற இட் ரெஃபர்ஸ் டு ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஸ்ரீமன் நாராயணன். பட் இருந்தாலும் பெருமாள்ங்கிற வார்த்தை ஸ்பெசிஃபிக்லி ஸ்ரீராமனை சொல்றது. அதே மாதிரி மகாவீரா அப்படிங்கிறது யுனிக்லி ரெஃபர்ஸ் டு ஸ்ரீராமன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பர்டிகுலர் கத்தியத்தில் வந்து 94 சூர்ணிக்கைஸ் இருக்கு. சூர்ணிக்கைங்கிறது வந்து பிகாஸ் இட்ஸ் நாட் போய்ட்ரி, கேன் சே தட் இட் ஹாஸ் வேர்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு வாக்கியம், அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது அப்படிப்பட்ட அந்த வாக்கியங்களாக பார்த்தேன்னாக்கா 94 சூர்ணிக்கைஸ் இருக்குது. இதில் உள்ள ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள எல்லா காண்டங்களும் இதில் அப்பியர் ஆகுது, இன்க்ளூடிங் உத்தரகாண்டம். ஸோ பாலகாண்டம்லேருந்து ஆரம்பிக்கிறது அயோத்தியா காண்டம் போகிறது, அப்புறம் ஆரண்ய காண்டம் போகிறது, கிஷ்கிந்தா காண்டம்,
அப்புறம் வந்து சுந்தர காண்டம், அதுக்கப்புறம் யுத்த காண்டம், அதுக்கப்புறம் வந்து உத்தர காண்டம். இந்த 7 காண்டங்களும் இதுல கவர் ஆகுது. அண்ட் இது வந்து கத்தியம் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரோஸ் பட் இட்ஸ் வெரி மெஜஸ்டிக் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி. இந்த மகாவீரன்னு சொல்றது எது, இந்த வீரவல இந்த வீரம், இந்த பலம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது வந்து சகசிரநாமத்திலே நிறைய வருது. மகாவீரியக, மகாபலக, வீரக அப்படிங்கிற மாதிரி சொல்றது. மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அப்படிங்கிறது மகாவீரிய சொல்றது. மகாபல அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலக அப்படின்னு ஒரு இடத்துல வருது அது. வீர சக்தி மதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமக அப்படின்றதுல வீரங்கிற வார்த்தை வருது. ஸோ அந்த வீரன் மகாபலசாலி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து மகாவீரியன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து ஸ்ரீராமன் ரெஃபர் பண்ற வார்த்தைகள். அது வந்து சகசிரநாமத்துல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. அதே மாதிரி இது வந்து விஷ்ணு சூக்தம்ல வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது. அந்த விஷ்ணு சூக்தம் என்ன சொல்றதுனாக்கா, மே ஐ டிஸ்கிரைப் விஷ்ணுஸ் மெனி ஆக்ட்ஸ் ஆஃப் பிரேவரி அப்படிங்கிற மாதிரி வருது அது. அப்போ என்ன சொல்றதுனாக்கா, ஹரி ஓம் விஷ்ணோர்னுகம் வீர்யாணி பிரவோச்சம் அப்படிங்கிற மாதிரி வருது. வீர்யாணி பிரவோச்சம் அப்படிங்கிற மே ஐ டிஸ்கிரைப் விஷ்ணுஸ் மெனி ஆக்ட்ஸ் ஆஃப் பிரேவரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எம்பெருமானுக்கும் எவ்வளவு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது சொல்றது. ஆல்சோ அந்த மகாவீர அப்படிங்கிற வார்த்தை வந்து இவர் சுவாமி தேசிகன் வந்து மகாவீர வைபவம்னு பேர் வச்சிருக்கார். இன்ஃபேக்ட் முதல் சூர்ணிகையில வரப்போறது ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு ஆரம்பிக்க போறார். ஸோ அந்த மகாவீர அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த அந்த பர்டிகுலர் சூர்ணிகை உள்ள அந்த மகாவீரங்கிறது தான் இட் கிவ்ஸ் தி நேம் டு திஸ் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மகாவீரங்கிறது வந்து பவபூதி அப்படிங்கிற ஒரு 8th century சம்ஸ்கிருத போயட் வந்து அவரும் தன்னுடைய பிளே ஒன்று எழுதியிருக்கார். அவர் ஸ்ரீராமனுடைய ராம அவதாரத்தை பத்தி. அதுக்கும் அவர் வந்து மகாவீர சரித்தம்னு தான் பேர் வச்சிருக்கார். ஸோ அந்த விதத்துல மகாவீர அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்ளைஸ் டு ஸ்ரீராமா அப்படிங்கிறது. வி நோ இட் நாட் ஓன்லி ஃப்ரம் திஸ் மகாவீர வைபவம், but we also know it from the Bhavabhuti's naming of the play that he has created about the first part of Srimad Ramayanam அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் அவனுடைய எம்பெருமானுடைய வீரம் இருக்கே, அது என்ன மகாவீரன் ஆரம்பிக்கிறது இல்லையா, இந்த வீரம் வந்து ரொம்ப முக்கியம் அது. ஏன்னாக்கா அவர் வந்து ப்ராமிஸ் கொடுத்துருக்கார் வந்து அதை சகிருதேவ பிரபன்னாயதவாஸ்மிதி ஜய ஜயதே அபயம் சர்வபூதேபியோ தயம் ஏதத் வ்ரதம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சரம ஸ்லோகம் ஒன்று இருக்கு. இதை ஒரு தரம் வந்து என்கிட்ட சரணாகதி அடைஞ்சாலும் போறோம், நான் அவனுக்கு வந்து என்ன எல்லா எல்லா ஜந்துக்கள் கிட்டேருந்தும் அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். பட் அவன் மனுஷன் அந்த மாதிரி அடியேன்னு சொன்னாக்கா இட் வில் பி மீனிங்லெஸ். பட் அடியனுக்கு வீரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஸோ அந்த மாதிரியான ப்ராமிஸ் வந்து ஃபார் இட் டு பி மீனிங்ஃபுல் த பர்சன் ஹேஸ் டு ஹேவ் தட் பிரேவரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் இஸ் வீரியா தட் டிஸ்ட்ராய்ஸ் டெவட்டீஸ் எனிமீஸ் அண்ட் ஹென்ஸ் இஸ் த ரூட் ஆஃப் ஹிஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தம். அடியார்களை ரட்சிக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு காரணமே அவனுக்கு இருக்கிற வீரம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அந்த வீரத்தை செலிப்ரேட் பண்றது. ஸோ ஸ்ரீ ராம அவதாரம்ங்கிறது ஒரு வீரத்தை ஒரு ஹைலைட் பண்ற அவதாரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த அடியன் as using several sources as usual. And also Adian is also adding my own contributions. So there's some of the commentators commentaries that I'm using are from Sri Ramadeshika Acharya Swami, Sri Raghava Acharya Swami, and Sri K.P. Rangaswamy Swami. So modern commentators அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. And also because it's about Srimad Ramayanam, there will be extensive references to Srimad Ramayanam in the elaborations as well. So அதுக்கெல்லாம் வந்து இந்த particular internet sources the Adian has gathered their excerpts அப்படிங்கிற மாதிரி. சரி, so let me go to this. So முதல்ல before the சூர்ணிகை start, அதில் வந்து என்னன்னாக்க ஓவரால் சல்யூட்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறது. அதில் வந்து சொல்றாரு அவர் ஜயத் ஜயத்யாஸ்ரித சந்திராசம் ध्वान्त विध्वंसनोदय
பிரபாவான் சீதையா தேவ்யம் பரமவ்யோம பாஸ்கர அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதாவது எம்பெருமானுக்கு ஒரு பல்லாண்டு பாடிட்டு ஆரம்பிக்கிறார். எப்படி இப்ப இவர் பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடினாரோ, அது மாதிரி இவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா ஜெயதிங்கிற வார்த்தையோட ஆரம்பிக்கிறார். ஜெயதிங்கிறது ரொம்ப இது மங்களகரமான வார்த்தை அது. ஜெயத்தின்னு என்ன சொல்ல, இட்ஸ் a verb actually. ஜெயத்தினாக்க he is victorious அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு அர்த்தம்னாக்க he shines gloriously அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ப்ரெடிகேட்டோட சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறார் ஜெயதி அப்படின்னு. ஸோ he is victorious, he shines gloriously அப்படிங்கிற மாதிரி. யாரை சொல்றாருனாக்க ஸ்ரீராமரை டிஸ்கிரைப் பண்ண போறார், ஸ்ரீராமனை. அதுல வந்து என்ன சொல்றார், ஆஸ்ரித்தனாக்க அவனை அடைந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஆஸ்ரித சந்திராசங்கிறது அவளுடைய பயத்தை. ஸோ அடியார்களுடைய பயம் அப்படிங்கிற இருளை துவாந்த அப்படிங்கிற இருள் இருக்கே, அதை வந்து வித்வம்சனை அதை அழிக்கிறதுக்காக வேண்டி அடியார்களுடைய இந்த பயம் என்னும் இருளை ஒழிப்பதற்காக உதயமான சூரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ஒரு அதுலயும் ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பின்னாடி உள்ளதுலயும் பாஸ்கரகங்கிற வார்த்தை வரப்போகுது. ஸோ அடியார்களுடைய பயம் அப்படிங்கிற இருட்டு, அந்த இருட்டை ஒழிக்கிறதுக்காக வேண்டி உதயம் பண்ணவன். எப்படி வந்து சூரியன் வந்து உதயமான இருட்டு போகுதோ, அதே மாதிரி இந்த ஸ்ரீராமன் வந்து உதயமானான். அது எதுக்குன்னா, அந்த உதயமானதுனால அடியார்களுக்கு இருந்த பயம் வந்து போயிடுது. பயம் அப்படிங்கிற இருள் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒன் வே டு டிஸ்கிரைப் ஸ்ரீராமன். இன்னொன்னு என்ன சொல்றார், சீதா தேவியினால பிரபாவான் கூட கொஞ்சம் ஒளி மிகுந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவனுக்கு ஒளி இன்னும் கொஞ்சம் மிகுந்து இருக்கு. ஏற்கனவே இஸ் வெரி தேஜஸ் நிறைய இருக்கு. அவனுக்கு இந்த அவன் சீதா தேவியோட சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு பிரகாசம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறார். அப்புறம் இல்ல வியோனனாக்க ஸ்கை, பரமவியோன த சுப்ரீம் ஸ்கை, த சுப்ரீம் ஆகாசம் எதை சொல்றாரு, பரமபதத்தை சொல்றார். பரமபதத்துல கூட அங்க விளங்குற பாஸ்கரக, அங்க உள்ள சூரியன் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விதங்கள் ஸ்ரீராமனை டிஸ்கிரைப் பண்ணிட்டு அவன் வந்து ஜெயதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவன் வந்து he is victorious or he shines gloriously அப்படிங்கிற மாதிரி. He who dawned to dispel the darkness of devotees' fear is victorious or he shines gloriously. He who dazzles thanks to Sita Devi, he who is the son to that supreme sky, the பரமபதம் அப்படிங்கிற மாதிரி அது. ஸோ வியாக்கியானத்தை பார்த்தோம்னாக்க அது ஜெயதிங்கிற வார்த்தை வந்து ரெண்டு விதமான திங்ஸை டிஸ்கிரைப் பண்றது. அதாவது அனிஷ்ட நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி, அதான் நமக்கு வரக்கூடாது வர வேண்டாம்னு நினைக்கிற இந்த கெடுதல்கள் எல்லாம் கூட அதை ஒழிச்சு விட்டுறது அது. அதே மாதிரி இஷ்ட பிராப்தி, நமக்கு வேணுங்கிற பலன் நல்ல விஷயங்களையும் கொடுக்கறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஸோ அந்த ஜெயதிங்கிறது இட் டிஸ்கிரைப்ஸ் போத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து it is a very auspicious beginning and also it follows Hanuman's template அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஹனுமான் வந்து லங்கை போய் when he sets fire to various places, அப்போ வந்து ராவணன் வந்து he sends his kinkaras. அப்போ வந்து ஹனுமான் வந்து சொல்றான், இந்த ஸ்லோகத்தை சொல்றான், ஜெயத்யாதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலயம் ராஜா ஜயதி சுக்ரீவம் ராகவேணாபிபலித அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஸோ அப்படின்னு சொல்லி இது பண்றார் அவர். ஸோ அந்த ஜெயத்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த ஹனுமான். ஸோ த மைட்டி ராமா லக்ஷ்மணா ஷைன், அதே மாதிரி சுக்ரீவன் ஷைன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதை வச்சுன்னு இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி விஷ்ணு புராணத்தை இது வந்து இதுல வந்து ஸ்ரீராமன் வந்து அவதாரம் பண்ணதை வந்து ஒரு ஒரு சூரியன் உதயத்துக்கு அதை கம்பேர் பண்றாரோ இல்லையோ, இதுல என்ன ஆஸ்ரித சந்திராச துவாந்த வித்வம்சன உதயக அப்படிங்கிற மாதிரி, அது ஆஸ்ரிதர்களுடைய பயம் என்னும் இருட்டை ஒழிக்கிறதுக்கு உதித்த சூரியன் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதே மாதிரி கிருஷ்ணனுடைய பர்த் கூட விஷ்ணு புராணத்தை சொல்றது இஸ் ஆல்சோ கம்பேர்ட் டு த டான் ஆஃப் த சன் அப்படிங்கிற மாதிரி. ததோ கில ஜகத் பத்மயம் போதாயாச்சுத பானுநாம் தேவகி பூர்வ சந்தியாயாம்
ஆவிர்பூதம் மகாத்மனः. அதாவது அச்சுதன் அப்படிங்கிற சூரியன் தேவகி அப்படிங்கிற மார்னிங் வேளையில உதிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது உதிச்சது எதுக்குன்னாக்க உலகம் அப்படிங்கிற தாமரை இதழை மலரச் செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பொயட்டிக்கா டிஸ்கிரைப் பண்றார் அவர். ஸோ அந்த விதத்தில் ராமா அவதாரமும் சரி கிருஷ்ணா அவதாரமும் வந்து தே சஜஸ்ட் தி ரெஸ்பெக்டிவ் போர்ட்ஸ் அந்த சூரியன் வந்து உதிக்கிறது அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சுதர்சனாஷ்டகத்திலையும் வந்து அஹ், you destroy the fear of the தேவாஸ் அப்படிங்கிறது வந்து சுதர்சனாஷ்டகத்தின் சுரகண திராச கண்டன அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ இல்லையோ, அதாவது யூ டெஸ்ட்ராய் த ஃபியர் ஆஃப் த தேவாஸ் அப்படிங்கிறது. இங்க வந்து அடியன் ஆல்ரெடி மென்ஷன் ஆன் த ப்ரீவியஸ் ஸ்லைடு, இந்த ஸ்ரீராமன் வந்து என்னை ஒரு தரம் அடைஞ்சவர்களுக்கு கூட நான் வந்து அவளுக்கு நான் எல்லா பூதங்களும் சர்வ பூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த ராமாயண சரம ஸ்லோகத்தை அடியன் மென்ஷன்ட் இட் ஹியர். இதுதான் சுவாமி தேசிகன் வந்து இதுலயும் சொல்றார். அவர் அமிர்தா சுவாதினர் சொல்றார், ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்றார்க்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் a literal translation of that particular slogan from Valmiki Ramayana. அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே அதே அர்த்தம் தான். எனக்கு ஒரு தூரம் என்கிட்ட சரணாகதி பண்ணாக்க அவளுக்கு நான் எல்லா விதங்களையும் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பிரபாவான் சீதையா தேவியா, சீதா தேவியினால கூட கொஞ்சம் ஒளி பெற்றவன் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங் எப்படின்னாக்கா, வால்மீகி ராமாயணத்துல சீதா தேவியா அதை சொல்றாரு. அவன் ராவணன்ட்ட சொல்றச்சே என்ன சொல்றான்னாக்கா, ராவணன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளை கம்பல் பண்றானோ இல்லையோ, அப்ப சொல்றா வந்து, அப்போ வந்து அதை சொல்றா, ஸ்ரீராமன் வந்து சூரியன், நான் வந்து ஒளி, சூரியனையும் ஒளியும் எங்கேயாவது பிரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா. அந்த ரொம்ப அழகா சொல்றாரு. சொல்றா என்ன சொல்றாருனாக்கா, ஐ எம் நாட் டெம்டபிள் பை வெல்த் ஆர் மணி, ஐ எம் நாட் செப்பரேட் ஃப்ரம் ராகவா ஜஸ்ட் லைக் சன்லைட் cannot be separated from the sun அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ராவணா, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நீ எனக்கு என்ன வந்து பைசா கொடுத்து நீ விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கியா? நான் என்ன தமிழ்நாடு ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அவள். ஐ எம் நாட் செப்பரேட் ஃப்ரம் ராகவா ஜஸ்ட் லைக் யூ கேன்ட் செப்பரேட் சன்லைட் ஃப்ரம் த சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சக்யா लोभयितुं नाहम् ऐश्वर्येण धनेन वा अनन्या राघवेणाहं भास्करेण प्रभा यथा நான் வந்து ஐம் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஸ்ரீராமா. ஒரு பாஸ்கர், அது சூரியனுக்கு வந்து எப்படி வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரி ராமனுக்கு நான் இருக்கேன், இது cannot separate the two அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அண்ட் அஃப்கோர்ஸ் தெரியும், அது நமக்கு வந்து தே ஆர் இன்செப்பரபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அகலகில்லேன் இறையும் என்று அலமையல் மங்கை உரைமார்பா அப்படிங்கிற பெரிய அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றார் திருவாய்மையில், நமக்கு தெரியும். நித்யான பாயினேம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் வந்து இதுல சொல்றாரு, அவர் சரணாகதி கத்தியத்துல சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நமக்கும் தெரியும், நம்ம தசாவதார ஸ்தோத்திரம் நம்ம பார்த்துருக்கோம். தசாவதார ஸ்தோத்திரத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல வந்து விச் இஸ் ஜெனரல் ஃபார் ஆல் அவதாரம்ஸ். அப்போ வந்து சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்க, அவனுடைய எல்லா விதமான அவதாரங்களிலும் இன் ஹூஸ் மல்டிஃபேரியஸ் இன்கார்னேஷன்ஸ் ஷீ டூ, அதாவது தாயார் கூட டேக்ஸ் அப்ரோப்ரியேட் இன்கார்னேஷன்ஸ் ஹஸ் தர்மாஸ் அப்ரோப்ரியேட் டு ஹிஸ் தர்மாஸ். அவன் என்ன பண்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனுசரிச்ச தர்மங்களை யூஸ் பண்றா அவள். அண்ட் ஷீ ஹேஸ் மெனி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதுல சீதா தேவியாக பிறக்கிறாள், கிருஷ்ணா அவதாரத்தில் ருக்மிணியாக பிறக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வருது அது. அண்ட் ஷீ பிளேஸ் இன் திஸ் வேர்ல்ட், அவளும் விளையாடுறாள் அந்த பிராட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். यद्भावेषु पृथग्विधेष्वनुगुणायान् भावान् स्वयं बिभ्रति यद्धर्मैरिह धर्मिणे विहरते नानाकृतेर्नायिका धनि सदनि सदनि
அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலே சொல்றார். அவள் வந்து என்ன பண்ணாலும் சேர்ந்து பண்றா. இவன் அவதாரம் எடுத்துட்டா அவளும் அவதாரம் எடுத்துக்கிறார் அப்படிங்கிற மாரி சொல்றாரோ இல்லையோ, அந்த விதத்துல தே கேனாட் பி செப்பரேட்டட். அதான் அந்த மாரி எப்படி சூரியன் கிட்டேருந்து சூரியன் ஒளிய பிரிக்க முடியாதோ, அது மாரி சீதையா தேவியா பிரபாவான். சீதா தேவியினால இவனுக்கு கூட கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஏன்னா அவள் தான் லைட், இவன் தான் சன் அப்படிங்கிற மாரி சொல்றார் அவர். ஸோ அந்த விதத்துல சூரியன் அப்படிங்கிறது இந்த கம்பேரிசன் வித் அந்த சூரியன் வந்து நெறைய இடங்கள்ல வருது. நம்ம பின்னாடியும் பார்க்க போறோம். இந்த கம்பேரிசன் வித் சூரியன் இது. ஏன்னா அவன் சூரிய வம்சத்திலே பிறந்தவன் அவன். ஸோ அந்த அவனுக்கு இந்த கனெக்ஷன் வித் சூரியன் வந்து இட்ஸ் இஸ் அன் அன்டினையபிள் கனெக்ஷன் அப்படிங்கிற மாரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன இப்பதான் திஸ் இஸ் வேர் த சூர்ணிகை ஸ்டார்ட். ஏன்னா வாட் வி saw previously இந்த Jayatyaashrita Santrasa Dhvanta Vidvamsanodaya, that's actually a verse. It is in poetic form. Anushtup Chandas use பண்றது. Anushtup Chandasனாக்க என்ன அர்த்தம்? Each half line has 8 syllables அப்படிங்கிற மாதிரி. Jayatyaashrita Santrasa கவுண்ட் பண்ணி பார்த்தேன்னாக்க 8 syllables வரும். Dhvanta Vidvamsanodaya அது 8 syllables வரும். So the Anushtup Chandasல இருக்கிற ஒரு verse இது. So this doesn't count as a Chunikai. So the actual Chunikais வந்து start on the next slide. அதுல வந்து it's a ஜய ஜய மகாவீர அப்படின்னு ஆரம்பிக்கிறது அது. So Adiyan, what I will do is Adiyan is taking 11 Chunikais for today. And the 11 Chunikais வந்து I'll render them first, and then I will go on to give the meaning as well as the Vyakyanam for them. ஜய ஜய மகாவீர மகாவீர தௌரேய. These two count as two separate chunikais. In the chunika number is given here. देवासुर समर समय समुदित निखिल निर्जर निर्धारित निरवधिक माहात्म्य दशवदन दमित दैवतय परिषद अभ्यर्थित दाशरथि भाव दिनकर कुल कमल दिवाकरयम् दिविशदधिपतिरण सहचरण चतुर दशरथ चरमरुण विमोचन कोसल सुधा कुमार भाव कंचुकित कारणकार कौमार केलिगो पायित नियेदप दरि सदसाने தபால தேவகாந்தாரத்தில் ரெண்டு விதமான நிஷாத வரும். சானியதனீதப்போ அது மாதிரி கௌமார கேளிகோ பாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்தித प्रणत जन विमथ विमथन दुर्ललित दोर्ललित तनुतर विशिख विताडन विघटित विशरारु शरारु ताटका ताटकेय मगरि सरे रदसा அப்படின்னு போறது அது. So we are taking 11 churnikais today, and like I said, it has 94 churnikais. அதனால அது வந்து மீதி உள்ளது வந்து ரிமைனிங் வீக்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட் the template Adiyan is using is the first lineல வந்து the actual
ஸ்லோகம் லைன் இன் சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்ட் இந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ரெண்டாவது வந்து த சேம் ஸ்லோகம் இன் தமிழ் ஸ்கிரிப்ட்ல இருக்குது. மூணாவது சேம் டிரான்ஸ்லிட்ரேஷன் இன் இங்கிலீஷ் இருக்கு. நாலாவது வந்து அதனுடைய அந்த மீனிங் இன் இங்கிலீஷ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அது ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து அடியேன் வந்து கைண்ட் ஆஃப் ரெண்டர்ட் இட் இன்டு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே ஸ்லோகத்தை தமிழில் சொன்னேன்னாக்கா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் இட் லேக்ஸ் த பியூட்டி ஆஃப் தி ஒரிஜினல் slokam or the stotram of Swami Deshikan. So Adiyan is not claiming that this is equal to Swami Deshikan's stotram அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பட் இருந்தாலும் அர்த்தம் புரியறது ஈஸி when you have a kind of a Tamil translation as well, which is also in somewhat of a Gadyam form of it. So Jaya Jaya Mahavira மகாவீர தௌரேய அப்படிங்கிறது வாழ்க வாழ்க மகாவீர மகாதீரரில் முன்னிற்போனே அப்படின்னு வருது. ஜெய ஜெய வாழ்க வாழ்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது மே யூ பி விக்டோரியஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வாழ்கங்கிறதுக்கும் அப்படிதான். ஸோ க்ளோரி டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஜெய ஜெய மகாவீர, ஓ மகாவீரனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓ சுப்ரீம்லி பிரேவ் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் ஜெய ஜெய க்ளோரி டு யூ வாழ்க வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மகாதீர தௌரேய மகாதீர தௌரேய தீரர்கள் இருக்காளே, அந்த தீரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஃபார்முலா பார்க்க போறோம் இப்போ வந்து. ஸோ மகாதீரர்கள், இப்போதைக்கு யூ கேன் யூஸ் தி இன்ஃபார்மல் மீனிங் தட் யூ மைட் நோ ஆல்ரெடி. இந்த மகாதீரர்கள் இருக்காளே, அவளுக்கு முன்னாடி தௌரேயனாக்க அவளுக்கு முன்னாடி நிற்கிறவர் அப்படிங்கிற மாதிரி. வரிசையா தீரர்களை வரிசைப்படுத்தி வச்சேன்னாக்க அதுல முன்னாடி நிற்கிறவன் இவர் அப்படிங்கிற மாதிரி. மகாதீர தௌரேய அப்படிங்கிற மாதிரி. அதான் மகாதீரரில் முன்னிற்போனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல வீரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, தீரம் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ இந்த வீரியம் எதுக்கு முன்னாடி சொல்றாங்க? ஐ ஷுட் மென்ஷன் த ஜெய ஜெய மகாவீர அப்படிங்கிற அந்த மகாவீரங்கிற வார்த்தையினால்தான் மகாவீர வைபவம் அப்படிங்கிற அந்த பேர் வந்திருக்கு இதுக்கு, இந்த ஸ்தோத்திரத்துக்கு. இதுல வந்து வால்மீகி ராமாயணம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தேன்னாக்க, வால்மீகி வந்து நாரதருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று கொடுக்குறார். சுவாமி, உலகத்துல ஒரு மனுஷன் இருக்கானா who satisfies all of these properties அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரிசையா ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாரு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கானான்னு. அதுக்கு நாரதர் சொல்றாரு, ஆமா இருக்கானே ஸ்ரீராமன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் அப்படி போடுறச்சே வந்து அந்த இந்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்றச்சு அதுல வந்து முதல்ல வந்து அவர் குணவானா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார், விச் இஸ் அ ஜெனரிக் டிஸ்கிரிப்ஷன் அது. அதுக்கப்புறம் வந்து குணங்களை ஸ்பெசிஃபிக்கா சொல்றச்சே முதல்ல சொல்ற விஷயம் வந்து வீரியவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது என்ன சொல்றனாக்க, வால்மீகியோட கொஸ்டின் டு நாரதா அப்படின்னாக்க, பாருங்க, Valmiki's question to Narada also mentions Viryam as the first specific guna. Right after Gunavan comes Viryavan, the ஸ்லோகத்துல பார்த்தேன்னாக்க. அதனால ஹென்ஸ் தேசிகன் சூசஸ் டு கோ வித் தட் அப்படிங்கிற மாதிரி. என்ன கேட்கிறார் வால்மீகி? ஹூ இன் திஸ் வேர்ல்ட், நாரதர் கிட்ட சுவாமி, இந்த உலகத்துல இன்னைக்கு யார் இருக்கா ஹூ இஸ் என்டவுட் வித் எக்ஸலன்ட் குவாலிட்டிஸ், அதாவது குணவான் அப்படின்னு வருதோ இல்லையோ அந்த அப்படின்னு என்டவுட் வித் எக்ஸலன்ட் குவாலிட்டிஸ். அது மாத்திரம் இல்ல, வீரியவான் ப்ரவர்ஸ், அதாவது when you get into specifics, அவனுக்கு வீரியம் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு தர்மவானாக இருக்கணும். ஸோ தர்மஜ்ஞஸ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாத்திரம் இல்ல, கிருதஜ்ஞஸ்ச, he must be grateful, he must have gratitude அப்படிங்கிற. அப்படின்னு அர்த்தம், தனக்கு யாரையும் ஒரு நல்லது பண்ணாக்க அதை ஞாபகம் வச்சுட்டு அவளுக்கு பன்மடங்கு பதிலுக்கு நல்லது பண்றவன் அந்த கிருதஜ்ஞஸ்ச அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, வாக்கியத்தை அவன் சத்தியமா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ட்ரூத்ஃபுல்னஸ், அது மாதிரி வாக்க காப்பாத்துறவன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் திருட விரத, அவன் எடுத்துட்ட விரதம் வாவுல வந்து திருடமா இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்றாருனாக்க, கோன் கோன் வயஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च சத்யவாக்கியோ திருடவ்ரத அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ அதனால அந்த வீரியவான்கிறது பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி மென்ஷன் அப்படிங்கிறதுனால
ஜெய ஜெய மகாவீர அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அது மகாவீரங்கிற வார்த்தைனால தான் அந்த ஸ்தோத்திரம் நேமே வருது. அப்படி சரி, இது வந்து பெருமாள் திருமொழியில வந்து பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் வருது. அதில் கடைசி பதிகம் இருக்கு பாருங்க, த 10th பதிகம் வந்து அது வந்து இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ராமாயணம். அதுவும் இட்ஸ் சினாப்சிஸ் ஆஃப் ராமாயணம், ஜஸ்ட் அஸ் இந்த மகாவீர வைபவம் இஸ் ஆல்சோ சினாப்சிஸ் ஆஃப் ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து முதல் பாசுரத்திலே சொல்றார், விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் அப்படிங்கிற மாதிரி வீரன்கிற வார்த்தை வருது. விண்முழுதும் ஆகாசத்துல இருக்கிற தேவர்கள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் ஒரு ரிடம்ஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி, அவளெல்லாம் காப்பாத்துறதுக்காக வேண்டி வந்த வீரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரி, என்ன தேவர்கள் வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணா, அந்த ராவணன் எங்களை கஷ்டப்படுத்துறான், அவன் ஏதாவது பண்ணும் சுவாமி என்ன பெரும்பெருமான் கிட்ட சொல்றார். அதை வந்து அவளை காப்பாத்துறதுக்காக வேண்டி ராம அவதாரம் எடுத்திருந்தா, அதனால அந்த வீரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இந்த ஆரம்பிக்கச்சு என்ன சொல்றார், ஜெய ஜெய அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்ற மாதிரி, உனக்கு மே யூ பி விக்டோரியஸ், மே யூ பி விக்டோரியஸ், க்ளோரி டு யூ, க்ளோரி டு யூ அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜெய ஜெய அப்படிங்கிறது எப்படின்னாக்க, இட்ஸ் பேட்டர்ன்ட் ஆஃப்டர் ஸ்ருதிஸ் வேக்கிங் அப் எம்பெருமான் ஹூ இஸ் இன் யோக நித்ரா வித், அதாவது இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு இடத்துல வருது, வேதங்கள் வந்து எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை எழுப்புறதான். அதாவது கதிரவன் கூட இசை சிகரம் வந்து அணைந்தான், கனையருலகன்றது காலையும் பொழுதா இப்படின்னு பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இவ தொண்டரடிப்படி ஆழ்வார் வந்து திருப்பள்ளி எழுச்சியில பாடுறாரோ இல்லையோ. ஸோ அது மாதிரி வேதங்கள் வந்து யோக நித்ரையில இருக்கிற எம்பெருமானை வந்து எழுப்புறதுகளாம். அப்போ வந்து இந்த ஜெய ஜெய அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிச்சு எழுப்புறதுகளாம். க்ளோரி க்ளோரி ஓ அன்கான்கரபிள் ஒன், defeat the eternal power of illusion அப்படிங்கிற மாதிரி சொல்றதுகள். ஜெய ஜெய ஜஹ்ய ஜாமஜிதயம் தோஷ கிருபீத குணாம் அப்படின்னு. எஸ்பின்னா ஸ்ரீமத் பாகவதம். த ஜெய 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 க்ளோரி க்ளோரி அஜித ஓ அன்கான்கரபிள் ஒன் அப்படிங்கிற மாதிரி. க்ளோரி டு யூ, க்ளோரி டு யூ ஒன் அன்கான்கரபிள் ஒன். அப்புறம் மாதிரி ஜஹி அஜாம் தோஷ கிருபீத குணாம் அப்படிங்கிறது டிஃபீட் தி எட்டர்னல் பவர் ஆஃப் இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அது வந்து ஜெய ஜெய அப்படிங்கிறது வந்து ரொம்ப மங்களகரமான விதத்துல ஆரம்பிக்கிறது இது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி எது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இது ஏற்கனவே வேதங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அந்த வாக்கியத்தை இவர் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தீரன்னு வருது. தீரங்கிறது தைரியம், அந்த வார்த்தைகள்லாம் ரிலேட்டட். தைரியம்னா என்ன அர்த்தம் சுவாமி, ஃபார்முலா கேட்டீங்கன்னாக்க, மன விகாரம் அடைய காரணம் இருந்தோம். விகாரம்னாக்க சேஞ்ச். ஸோ ஈவன் தோ தெர் இஸ் அ ரீசன் ஃபார் த மைண்ட் டு சேஞ்ச் அப்படின்னாக்க, டு கோ ஃப்ரம் ஒன் மூட் டு அனதர் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி இருந்தாலும் கூட விகாரம் அடையாதவர்கள் தீரர்கள். ஸோ ஈவன் தோ there's சில விஷயங்களை பார்க்கணும் பயம் வருது, பட் ஆனாக்கா அது வந்து தட்ஸ் அ சேஞ்ச் இன் எமோஷன். அதே மாதிரி நல்லது நடக்கிறச்சே நமக்கு சந்தோஷம் வருது, கெட்டது நடக்கிறச்சே நமக்கு வந்து இது வருது, அழுக வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் இது விகாரங்கள். மனசு வந்து விகாரங்கள், எமோஷன்ஸ் வந்து கோ த்ரூ தீஸ் வேரியஸ் சேஞ்சஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஈவன் தோ தி எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் மே கிவ் யூ ரீசன் ஃபார் தட் சேஞ்ச் இன் யுவர் மென்டல் ஸ்டேட். அப்படி இருந்து அந்த மென்டல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாம இருக்கிறவாளை அவள் தான் தீரர்கள் அப்படிங்கிற மாதிரி. மன விகாரமடைய காரணம் இருந்தும் விகாரம் அடையாதவர்கள் தீரர்கள் அப்படிங்கிற மாதிரி. சுவாமி, how does it apply to ஸ்ரீராமா அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை சொல்றது, ஸ்ரீராமன் வந்து கைகேயை பார்க்குறான். கைகேயி வந்து சொல்றா, ராமா, இந்த ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நல்கி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று எம்பினன் அரசன் என்றாள் அப்படிங்கிற மாதிரி. நீ ராஜா சொல்றா, நீ காட்டுக்கு போய் 14 இயர்ஸ் அங்கே இது பண்ணிட்டு வா அப்படிங்கிற, ராஜ்யத்தெல்லாம் திறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப சொல்றாள் இல்லையோ. அப்போ வந்து ராமனோட ரியாக்ஷன், யூ மஸ்ட் பி எக்ஸ்ட்ராடினரி டிசப்பாயிண்டட் இல்லையோ, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆலை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் விகாரம் இல்லை. therefore இது கன்ஃபார்ம்ஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அ தீரர் அப்படிங்கிற மாதிரி. வால்மீகி ராமாயணத்துல வருது. ஸோ அதுல வந்து அயோத்தியா காண்டத்துல வருது. அப்போ என்னன்னாக்கா, ராமா வாஸ் டிட்டர்மின்ட் டு renounce the kingdom and go to the forest. He didn't need to be persuaded. None could see any change in his mind, for he was one beyond all worldly affairs அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நவனம் கந்து காமஸ்யம் त्यजतश्च वसुन्धरां வசுந்தராம் தியஜஸ்த அப்படிங்கிற தியஜதஸ்த அப்படின்னாக்க உலகத்தை பூமியை விட்டுட்டு அவன் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு போறது சொல்றார். சர்வலோகாதிகஸ்யேவயம்
லக்ஷ்யதே சித்த விக்ரியா சித்த விக்ரியா சித்த விகாரம் மைண்ட் சேஞ்ச் ஆகுறது எமோஷனல் சேஞ்ச் ஆகுறது வந்து ந லக்ஷ்யத்தே இட் வாஸ் நாட் சீன் அவனுக்கு அந்த மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு ஒருத்தர் நோபடி சா எனிதிங் ஏன்னா பிகாஸ் நத்திங் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதால கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனா கிட்ட இந்த செகண்ட் சாப்டர்ல நிறைய தடவை சொல்றார் இந்த மாதிரி ஸ்டெடி மைண்ட் வேணும் அதாவது ஒரு வைராக்கியம் உடைய மைண்ட் வேணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்றா ஒன் ஹூ ரிமைன்ஸ் unattached under all conditions and is neither delighted by good fortune nor dejected by tribulation. He is a sage with perfect knowledge. That's exactly the definition of தீரன் அதாவது மைண்ட் வந்து விகாரம் அடையாம இருக்கணும் regardless of circumstances அப்படிங்கிறது சர்வத்ரானபிஸ்நேகம் தத் பிராப்ய शुभ शुभाशुभम शुभ अशुभம்ங்கிறது शुभाशुभம் शुभம் நல்லது அசுபம்ங்கிறது கெட்டது शुभाशुभम नाभिनन्दति द्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता न अभिनन्दति not delighted when good things happen, not dveshti, not dejected when bad things happen. அப்படிப்பட்டவன் தான் வந்து அவன் வந்து இஸ் அ சேஜ் வித் பெர்ஃபெக்ட் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுதான் தீர அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் மகாதீர தௌரேய அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இந்த தீரன்கிற வார்த்தை வந்து அவருக்கு நிறைய பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மூணாவது சூர்ணிகை இது தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய அதாவது என்ன அர்த்தம்னாக்க தேவர்கள் அசுரர்கள் சமரசமய அவர்கள் போர் செய்யும் காலத்தில் அவர்கள் வந்து பேட்டில் பண்ற சமயத்துல அவருக்கு நடந்த போர் காலத்துல பேட்டில் வார் நடக்கிற காலத்துல சமுதித்த நிகில நிர்ஜர நிர்தாரித்த நிரவதிக்க அதாவது அந்த சமயத்துல சேர்ந்து இருக்கிற நிகில நிர்ஜர அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா தேவர்களும் அவ வந்து என்ன எம்பெருமான் வந்து அந்த தேவர்கள் அசுரர்கள் வார்ல எம்பெருமான் வந்து இவாளுக்கு ஹெல்ப் பண்ணி இவாளை ஜெயிக்க வச்சானோ இல்லையோ அதை பார்த்து அந்த தேவர்கள்லாம் வந்து நிர்தாரித்த தே கன்க்ளூடட் தே டிட்டர்மின் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிர்தாரித்தங்கிறது கன்க்ளூடட் நிரவதிக மகாத்மியா நிரவதிக்கனாக்க எல்லையே இல்லாத மகாத்மியம் அது மகாத்மியம் இருக்கு ஆஹா இவனுக்கு எல்லையே இல்லாத மகாத்மியம் இருக்கு அப்படின்னு அங்க சேர்ந்து இருக்கிற சமுதித்த நிக்கில நிர்ஜர சேர்ந்து இருக்கிற எல்லா தேவர்களும் நிர்தாரித்த தே கன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட மகாத்மியம் உடையவனே மகிமை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது தேவாசுர போர்க்காலம் தேவ அசுர போர்க்காலம் டைம் ஆஃப் வார் தேவாசுர போர்க்காலம் கூடிய தேவர் கண்ட அது அப்படி கூடியிருந்த தேவர்கள்லாம் பார்த்த எல்லையற்ற பெருமையோ எல்லை இல்லாத பெருமை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து எப்படின்னாக்க இதுல வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்துல எம்பெருமான் வந்து தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அதாவது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ ஜெனரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எம்பெருமான் என்னன்னாக்கா அவன் தன்னுடைய அடியார்களுடைய எனிமீஸை வந்து அவன் ஃபைட் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்றது அந்த வந்து அதனால தான் இந்த ஸ்லோகம் செட்ஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் இஸ் இன்கார்னேஷன் ஸ்ரீராமா ஏன்னாக்கி இந்த மாதிரி தானே தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தானே அவன் ஸ்ரீராம அவதாரமும் எடுத்திருக்கான். அதனால இப்படி ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்றச்சு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த வார்ல அப்போ வந்து இவன் ஹெல்ப் பண்ணா அதனால அங்க சேர்ந்திருந்த எல்லா தேவர்களும் இவனை பார்த்து ஆஹா எவ்வளவு பெரிய லிமிட்லெஸ் க்ளோரி அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இல்லையோ அதை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ இட் சீம்ஸ் லைக் a general statement. But that's exactly what Srimad Ramayana is about. அவன் ராமன் வந்து அவதாரம் எடுத்து தேவர்களை காப்பாற்ற போறான். ஏன்னா தேவர்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த ராவணன் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி அதான் தி ஸ்லோகம் செட்ஸ் அ பேக்ரவுண்ட் ஃபார் இஸ் இன்கார்னேஷன் ஸ்ரீராமா அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னாக்கா இது வந்து இந்த புருஷ சூக்தம்லேருந்து ஒரு லைன் ஒன்று வருது
ஹரிஹி ஓம். அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு வருது. ஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருது. அது என்ன சொல்றதுனாக்கா, எம்பெருமான் வந்து அஜாயமான அஜாயமானக, அதாவது அவனுக்கு பிறப்பே கிடையாது சுவாமி. ஹி ஹஸ் நோ பர்த் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ அடுத்ததே வந்து கான்ட்ரடிக்ட் பண்றது என்னதுனாக்கா, பகுதா விஜாயத்தை இஸ் born in many ways. இந்த this person who has no birth is born in many ways, or he appears or incarnates in many ways, multiple times அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பகுதா பகுதானாக்க in various ways, அப்படி various times, various places, விஜாயத்தை அவன் வந்து அவதரிக்கிறான், பிறக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, இவனுக்கு பிறப்புங்கிறது கர்மாக்கள்னால இவனுக்கு பிறப்பு கிடையாது. நமக்கு வந்து கர்மாக்கள்னால புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் அப்படிங்கிற மாதிரி தட் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த், பர்த் டெத் அப்படிங்கிறது ஒரு தாயாருடைய கர்ப்பப்பையில இது இருந்துட்டு திறமும் பிறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய தலைவிதி அது. அவனுக்கு அந்த தலைவிதி கிடையாது. அதாவது அவனுக்கு அந்த கர்மா பேஸ்ட் பர்த்ங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாக்கா அவன் வந்து அவனா வேணும்னு அவனுடைய சங்கல்பத்தினால அவன் பிறவிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்றது. அந்த விதத்துல பகுதா விஜாயத்தே. பட் ஆனாக்கா அஜாயமானோ, அவனுக்கு பிறவி கிடையாது. ஏன்னா கர்மாக்கள்னால வர்ற பிறவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதை வந்து அஃப்கோர்ஸ் பகவத்கீதையில கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. அர்ஜுனா, whenever there's a decline in righteousness, தர்மங்கள் அழிஞ்சு போயின்னு இருக்கிறச்சே, அதே மாதிரி அன்ரைச்சியஸ்னஸ் வந்து ரைஸ் ஆகிறச்சே, அதர்மங்கள் ஜாஸ்தி ஆகிறச்சே, அப்போ சமயத்துல ஓ அர்ஜுனா, at that time I manifest myself on earth அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு then he follows up by saying परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताय धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. அழகா சொல்றாரு அவர். எப்ப வந்து டு protect the righteous, பரித்ராணாய சாதுனாம், டு annihilate the wicked, விநாசாயஷ்ட துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபன அர்த்தாய, டு re-establish the principles of dharma, I appear on this earth age after age அப்படிங்கிற மாதிரி. இந்த பகுதா விஜாயத்தை is explained by these ஸ்லோகாஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வியாக்கியானத்துல இது வருது இது. ஸோ ஸ்ரீராமாவதாரமும் வந்து ஒன் ஆஃப் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் உலகத்தில் அதர்மம் ஜாஸ்தியாக இருக்கனால இட் கால்ஸ் ஃபார் ஹிம் டு பி இன்கார்னேட்டட் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஸோ அது வந்து மூணாவது சூர்ணிகை. இது நாலாவது சூர்ணிகை பார்க்கலாம். அது நாலாவது சூர்ணிகையில் என்ன சொல்றாருனாக்க, தசவதனதமித தைவதம் परिषद अभ्यर्थित दाशरथि भाव தசமுகன் துன்புறுத்த, தசமுகன்னாக்க ராவணன் துன்புறுத்த, அவன் வந்து டார்ச்சர்ஸ் டார்மெண்ட்ஸ் தேவர்கள் அப்படிங்கிற தேவாஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்றச்சே, தசமுகன் துன்புறுத்த தேவர் குழாம் வேண்ட, the group of devas pray to எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி, தேவர் குழாம் வேண்ட வந்த தசரத மைந்தனே அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ அதான் அந்த இதனுடைய அர்த்தம் அது. அதாவது இந்த தேவர்கள் வந்து இந்த தசமுகன் 10 முகங்கள் 10 தலைகள் உள்ள ராவணன் இருக்கானே, அவன் வந்து அவளை கஷ்டப்படுத்துறான். அப்ப வந்து தேவர்கள் வந்து பிரார்த்திக்கிறா. அந்த பிரார்த்திக்கிறச்சே அவன் எம்பெருமான் வந்து சரி நான் ஸ்ரீ ராமனாக அவதாரம் பண்ணி வரேன், தசரதனுக்கு புத்திரனாக வரேன்னு சொல்லி அந்த அவதாரம் எடுத்துட்டானே, அப்படி வந்து தசரத மைந்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆசிரியர்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வைக்கிறதுக்குன்னு பிறந்தவனே அப்படிங்கிறத சொல்றாரு அவர். தசவதன அப்படின்னாக்கா 10 முகங்களுடைய ராவணன் இருக்கானோ இல்லையோ, அந்த ராவணன் 10 முகமுடைய ராவணனால்
தமித்தனாக்க டார்ச்சர்ட் ஆர் டார்மெண்டட், அவனால் துன்புறுத்தப்பட்ட தெய்வத பரிஷத்னாக்க தேவர்களின் கூட்டத்தால். ஸோ அவன் வந்து தேவர்களோட கூட்டத்தை அவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், டார்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட தேவர்கள் கூட்டத்தினால் அபியர்த்தித்த, பிரார்த்திக்கப்பட்ட, வேண்டப்பட்ட அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ prayed ஃபார் பை த தேவாஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வேண்டப்பட்ட தசரத புத்திர தாசரதி பாவ, தசரத புத்திரனாய் பிறவியை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ அந்த மாதிரியான ஸோ தேவர்களுடைய அவரோட பிரேயர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி தசரதனுக்கு புத்திரனாக வந்தவனே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அது. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு தெரியும், அது ராமாயணம் தெரிஞ்ச வாழ்க்கை இந்த கதை தெரியும். அது ராவணன் வந்து பிரம்மா கிட்டேருந்து, பிரம்மா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் பூன்ஸ் தட் காஸ் கன்சிடரபிள் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பிரம்மா கிட்டேருந்து ஒரு வரம் ஒன்று வாங்கிட்டு இருக்கான். என்னன்னாக்கா அவனுக்கு வந்து ஒருத்தர்கிட்டேருந்து அவனுக்கு மரணம் வரக்கூடாது எக்ஸப்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணான்னாக்கா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இது, நோ ஹியூமன் பீயிங் கேன் கில் மீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து கர்வம் இருந்தது. அதனால அவன் didn't even bother to ask for that இது. ஸோ அது வந்து எனக்கு ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி கவலை இல்லை, வேற ஒன்றும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு வரம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ ராவணா with a boon from Brahma that he won't be killed by anyone who is not a human being. அவன் வந்து he was tormenting devas. அவ வந்து they then gathered at Dasharatha's putra kameshti yagam, and with Brahma they requested எம்பெருமான் to incarnate அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து வால்மீகி வந்து நிறைய இடங்கள்ல சொல்றாரு. அவர் வால்மீகி வந்து இந்த அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல வருது. அதுல வந்து சொல்றாரு, அந்த ராமன் இருக்கானே, was he not the eternal Vishnu who was born on earth as prayed for by celestials to kill the egoistic Ravana அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த as prayed for by celestials இருக்கு பாருங்க, அது வந்து the தெய்வத பரிஷத், the group of devas அபியர்த்தித்த அவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையோ, அதுக்கு ஒரு பிரணாமம் மாதிரி வருது. சஹி தேவைருதீர்ணஸ்யம் ராவணஸ்ய வதார்த்திபிஹ अर्थितो मनुष्य लोके जज्ञे विष्णु सनातन அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. So was he not the eternal Vishnu who was born on earth as prayed for by devas to kill the egoistic ராவணா, அவனை வதம் பண்றதுக்காக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதை வந்து ஆல்சோ வந்து இன்னொரு இடத்துல வந்து தேவர்கள் வந்து எம்பெருமானை வந்து வேண்டா, எம்பெருமானே இந்த ராவணன் வந்து எங்களை ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஹெல்ப் வேணும், நீ வந்து ஒரு இந்த தசரதனுக்கு புத்திரனா பிறந்து எங்களை ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஓ விஷ்ணு, இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் இது. எம்பெருமானே, நாங்க வந்து உங்களோட ஒரு விண்ணப்பம் ஒன்று பண்றோம். எதுக்காக வேண்டியனாக்கா உலகம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பண்றோம். என்னன்னாக்கா we nominate you to become the son of the ruler and lord of Ayodhya, namely Dasharatha. We volunteer you அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. It's easy for them to say இல்லையா, we volunteer you to become the son of Dasharatha and solve all of our problems அப்படிங்க. We nominate you to become the son of the ruler and lord of Ayodhya, namely Dasharatha, who is a virtuous one. So தசரதனை பத்தி டிஸ்கிரைப் பண்றான். அவன் ரொம்ப virtuous, அவன் ரொம்ப ஃபேமஸான ஆள் அவன். அண்ட் ஒன் ஹூஸ் ரெஸ்பிளண்டன்ஸ், அவனுடைய தேஜஸ் வந்து இருக்கே, இட் ஈக்குவல்ஸ் தேட் ஆஃப் த சேஜஸ், ரிஷிகளுடைய தேஜஸ் மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, ஓ விஷ்ணு எம்பெருமானே, through the wives of this king Dasharatha, who are in similitude, who are similar, அதாவது ஒரு அனாலஜி கொடுக்குறா, அந்த 3 wives இருக்காளோ இல்லையோ, அவ வந்து who are in similitude, who are equal with ஹ்ரீன், ஒன்று ஹ்ரீனாக்க virtue, ஹ்ரீ, ஸ்ரீ and கீர்த்தி. ஸோ ஒரு wife வந்து she can be equated with virtue, another one can be equated with affluence, another one can be equated with glory. இப்படிப்பட்ட 3 wives இருக்காளே, அவ மூலமாக may you have a fourfold transformation. 4 புத்திரர்களாக, too many specifications. ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு வெறும் ரிக்குவயர்மெண்ட் மாத்திரம் சொல்லாம அவ வந்து சொல்யூஷனே என்னங்கிறத சொல்லிட்டாது. fourfold transformation and take birth as their son அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஸ்வாம் நியோக்ஷ்யாமஹே விஷ்ணு
லோகானாம் ஹிதகாம்யயா, உலகத்துடைய க்ஷேமத்துக்காக வேண்டி கேட்கிறோம் சுவாமின். ராஜ்ஞோ தசரதஸ்ய த்வம் அயோத்யாதிபதய விபோ தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய, தசரதனுடைய குளோரிய சொல்றார். மகர்ஷி சமதேஜசக, மகரிஷிகளுக்கு ஈக்குவலான தேஜஸ் அவனுக்கு. அஸ்ய பாரியா ஸ்ருஷு ஹ்ரீ ஸ்ரீ கீர்த்தி உபமாசு விஷ்ணோ புத்திரத்வமாகச்ச, புத்திரர்களாக நீ பிறப்பாயாக. கிருத்வாத்மானம் சதுர்விதம், 4 விதமா பிறந்து எங்களை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி. இந்த பாசுரப்படி ராமாயணம்ங்கிறது வந்து பெரிய வாச்சான் பிள்ளை வந்து அவரும் ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கார். அது எப்படின்னாக்க இன்ட்ரெஸ்டிங்கா அந்த திவ்ய பிரபந்தங்கள்ல உள்ள வார்த்தைகள் எல்லாம் இங்கேருந்து ஒண்ணு எடுத்து அங்கேருந்து ஒண்ணு எடுத்து அதெல்லாம் வந்து ராமாயணத்தில் உள்ள வேரியஸ் இவெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி எழுதியிருக்கார். ஸோ அதில் வந்து அவர் சொல்றார், ஆவாரார் துணை என்று தொடங்கும் நல் அமரர் துயர் தீர யார் சுவாமி எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு ரொம்ப உழைஞ்சு போய் உழைஞ்சுன்னு இருக்கிற தேவர்கள் அவளுடைய கஷ்டம் போறதுக்காக வேண்டி அவன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். that's a beautiful description of why this அவதாரம் came about அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து 5வது பார்க்கலாம், 5வது சூர்ணிக்கை பார்க்கலாம். அது போனது பார்த்தோம் நம்ம வந்து தசவதன தமித தைவத பரிஷதபியர்த்தித தாசரதி பாவகய அப்படின்னு போச்சது. இதுல வந்து தினகர குல கமல திவாகர, தினகர குல கமல திவாகர, சூரிய குல தாமரைக்கு சூரியன் ஆனவனே. அழகானது டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஸ்ரீராமன் பிறந்ததே சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்துக்கு அவன் ஒரு சூரியன் மாதிரி இருக்கான். அப்படி சூரிய வம்சத்துக்கே எப்படி ஒரு சூரியன் மாதிரி இருக்கான். அது எப்படி அழகா சொல்றான்னாக்கா, தினகர குல சூரிய குலம் இருக்கே, சூரிய வம்சம் இருக்கே, அது வந்து ஒரு தாமரை மாதிரி அப்படின்னு ஒரு பொய்டிக் இமேஜினேஷனோட சொல்றார். ஸோ இந்த தாமரை வந்து சூரிய வம்சம்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னாக்கா தாமரைங்கிறது அழகா இருக்கும். இந்த சூரிய வம்சமும் வந்து ரொம்ப பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கனெக்ஷன் வித் தி சூரியன், அது வந்து இட்ஸ் வெரி க்ளோரியஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட சூரிய வம்சம் அப்படிங்கிற தாமரைப்பூ இருக்கே, அந்த தாமரைப்பூ மலர்றதுக்கு ஒரு சூரியன் மாதிரி இருக்கான். ஏன்னா சூரியன் வந்தா தான் தாமரைப்பூ மலரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுதான் சொல்றாரு, சூரிய தினகர குல கமல, சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லப்படுற தாமரைக்கு திவாகர, அவனே அது அந்த குலத்துக்கே ஒரு சூரியன் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது, so one who is a son to the lotus flower of the Surya Vamsha, and this Vamsha is a lotus flower. எதுக்காக வேண்டி இந்த சூரிய வம்சத்தையே ஒரு தாமரைப்பூன்னு சொல்றாருனாக்கா, பிகாஸ் இட் இம்பார்ட்ஸ் ஹாப்பினஸ் டு த வேர்ல்ட். எப்படி சூரிய வம்சம் அந்த குலம் வந்து அந்த ஜனங்களெல்லாம் நன்னா சந்தோஷமா வச்சுட்டு இருந்ததோ, அது மாதிரி தாமரையும் வந்து உலகத்துல உள்ள மனுஷாளுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ சீட் ஆஃப் க்ளோரி ஃப்ரம் யுவர் பர்த். அதாவது ஸ்ரீராமன் அதில் பிறந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் கூட க்ளோரியஸ் ஆச்சு. அதனால வந்து அதுவும் தாமரைங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஓவரால் மீனிங் என்னன்னாக்க, வேத ரூபனான சூரியன், ஏற்கனவே சூரியன்கிறவன் வந்து வேதத்தினுடைய ரூபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுடைய சம்பந்தத்தினால், அவனுடைய கனெக்ஷன்னால சிறப்பு பெற்ற இட் அட்டைன்ட் க்ளோரி. த சூரிய வம்சம் அட்டைன்ட் க்ளோரி. சூரிய வம்சம் உன் அவதாரத்தால், பை வர்ச்சு ஆஃப் யுவர் இன்கார்னேஷன் இன் தட் வம்சம், மிகவும் சிறப்பு அடைந்தது. இட் அட்டைன்ட் ஈவன் கிரேட்டர் ஹைட்ஸ் இன் க்ளோரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த சூரியன் வந்தாக்க தாமரை மலரும் அப்படிங்கிறது வந்து குலசேகர ஆழ்வார் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு என்ன சொல்றான்னாக்க, என்ன அது ரொம்ப அழகா சொல்றார். செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் மந்தரம் செய் வெங்கதிரோர் கல்லால் அலராவா. சுவாமி,
ஒரு தாமரைப்பூ வந்து சூரியன் வானத்துல உதிக்கிறதுலயும் அப்பதான் வந்து இது இது மலரும் அது. சும்மா பக்கத்துல ஒரு இது விளக்கு ராத்திரி வேளையில பக்கத்துல ஒரு விளக்கு ஒண்ணு வச்சுட்டாக்க மலராது அப்படிங்கிற மாரி சொல்றார். அதே மாரி வந்து சுவாமி அந்த "வெங்கதிரோர் கல்லால் அலராவால்" அப்படிங்கிற மாரி சொல்லி தானும் அதே மாரி வந்து நான் நீர் தான் கதின்னு இருப்பேன். எப்படி தாமரை வந்து சூரியன் தான் கதின்னு இருக்கோ, அது மாரி நான் அடியேன் வந்து நீர் தான் கதி அப்படிங்கிற மாரி இருப்பேன் அப்படிங்கிற ரொம்ப அழகா அந்த 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 பாசுரத்துல சொல்றார். பட் அந்த ஹோல் பதிகம் இஸ் எ பியூட்டிஃபுல் பதிகம் அது. ஸோ அது வந்து எதற்காண்டி இந்த இது அடியேன் ஆடட் இட்னாக்கா, அந்த சூரியன் வந்ததுனால தாமரை மலர்றதோ இல்லையோ, அது மாரி ஸ்ரீராமன் அப்படிங்கிற சூரியனால அது அந்த சூரிய வம்சம் வந்து அப்படிங்கிற தாமரை வந்து மலர்ந்தது அப்படிங்கிற மாரி, இந்த பெருமாள் திருமொழியில அந்த 10வது திருமொழி, இந்த 10வது லாஸ்ட் திருமொழி ஆஃப் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழிங்கிறது குலசேகர ஆழ்வாருடைய அந்த பிரபந்தம் அது. அதுல வந்து ஐ டோல்ட் யூ தட் இட்ஸ் எ சினாப்சிஸ் ஆஃப் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற மாரி. அதுல சொல்றார், "வெங்கதிரோன் குலத்துக்கு சூரிய வம்சத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி" அப்படிங்கிற மாரி சொல்றார். அந்த 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 சூரிய வம்சத்துக்கே ஒரு விளக்கு மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாரி, சுவாமி தேசிகன் அந்த வம்சத்துக்கு இவன் சூரியன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து அந்த வம்சத்துக்கு ஒரு விளக்காக இருக்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்றார் அது. அஃப்கோர்ஸ் "பாவயாமி ரகுராமோ" அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியும். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவாதி திருநாள் இவருடைய அந்த கீர்த்தனை இது. எம்.எஸ். சுப்புலட்சுமி நெறைய பாடி அதை பாப்புலரைஸ் பண்ணியிருக்கா. தினகரான்வயதிலயகௌ திவ்யயகாதிசுதசமன அப்படின்னு ஒரு தினகர அன்வய திலகம். தினகர சூரியன், அன்வய அதனோட கனெக்டட், அதாவது அந்த வம்சம் சூரிய வம்சம். அதுக்கு ஒரு திலகம் போன்றவன் அப்படிங்கிற மாரி சொல்றார். தினகரா அன்வய திலகம். ஸோ ஒவ்வொரு போயட்ஸும் வந்து அந்த சூரிய வம்சத்துக்கு இவன் திலகம் மாரி இருந்தான், அவன் விளக்கு மாரி இருந்தான், அவன் சூரியன் மாரி இருந்தான் அப்படின்னு ரொம்ப அழகா தே டிஸ்கிரைப் த சேம் எசென்ஷியல் ஐடியா இன் மல்டிபிள் வேஸ். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ இது வந்து 5வது சூர்ணிகை இது. 6வது சூர்ணிகை பார்க்கலாம் அது. 6வது சூர்ணிகை வந்து தின शवदनदमित दैवत परिषदभ्यर्थित दाशरथि भावगय दिनकर कुल कमल दिवाकर दिविशदधिपतिरण सहचरण चतुर दशरथ चरमरुण विमोचन தேவேந்திரன் போரில் உதவிய தசரதனின் கடன் தீர்த்தவனே. அதாவது என்னன்னாக்க, இந்த தேவேந்திரன்னாக்க தேவர்களுக்கு ராஜாவான இந்திரன் இருக்கானே அவனை பத்தி சொல்றது வந்து, அதான் திவிஷத் அதிபதி, தேவர்களுடைய அதிபதியான இந்த இந்திரன் இருக்கானே, அவனுடைய போர் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவனுடைய போரில் அப்படின்னாக்க இஸ் ரெஃபரிங் டு தி சேம் த த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரை ரெஃபர் பண்றார் அவர். ஸோ அந்த தேவர்களுடைய அதிபதியான இந்திரன், அவனுடைய போர்ல, அவனுடைய வார்ல வந்து அதுக்கு தசரதன் போய் ஹெல்ப் பண்ணான். அதாவது உங்களுக்கு தெரியும் இது தசரதன் வந்து கைகேயிக்கு வந்து சரி நீ எனக்கு நான் ஒரு கொடுக்குறேன், வரம் கொடுக்குறேன், என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றான். அதை வந்து கைகேயி வந்து ஷி டேக்ஸ் அ ரெயின் செக் அண்ட் சேஸ் ஐல் யூஸ் இட் லேட்டர் அப்படின்னு. அந்த லேட்டருங்கிறது எப்படின்னா அந்த மந்திரம் இந்த கூனி இங்க வந்து அவளை மூட்டி விட்டு இந்த மாதிரி கேளு, இந்த பரதனுக்கு ராஜ்யம் கொடுக்கணும், ராமனை காட்டுக்கு போக சொல்லணும்னு பின்னாடி கேட்க போறாது. பட் அந்த அந்த வரங்கள் எப்படி வந்தது? ஹவு டிட் கைகேயி கெட் டு ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் ஃபார் வேரியஸ் திங்ஸ் அப்படின்னாக்க, the Kaikeyi was the charioteer for Dasharatha when he went to help the Devas in their war with the Asuras அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதைத்தான் இங்க ரெஃபர் பண்றார் அவர். அந்த திவிஷத் அதிபதியான தேவர்களுடைய அதிபதியான அந்த இந்திரன் இருக்கானே, அவனுடைய போர்ல, அதாவது அவனுடைய அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த அந்த வார்ல சகச்சரண சதுர, சகச்சரண அங்க உதவி பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி, அந்த போர்ல உதவி பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு சக்தி உள்ள, அதுக்கு சாமர்த்தியம் உள்ள தசரத அப்படிங்கிற, அதாவது ஆக்சுவலி ஹெல்ப் தம். இது வந்து எப்படி சொல்றாருனாக்கா, அவளுக்கு வந்து அந்த உதவி பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்த தசரதன் இருக்கு இல்லையா, அந்த தசரதன் அப்படின்னு சொல்லி
அந்த தசரதன் வந்து அவனுக்கு ஒரு கடன் ஒண்ணு இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுவும் கடன்னாக்கா சரம ருண. ருணன்னாக்கா கடன் டெட். சரம ருண இஸ் ஃபைனல் டெட் அப்படிங்கிற மாரி. சரம ஸ்லோகம் அப்படிங்கிற மாரி சரமன்னாக்கா ஃபைனல், அல்டிமேட் அப்படிங்கிற அர்த்தத்துல. அவனுக்கு வந்து சரம ருண ஹி ஹேட் அ ஃபைனல் டெட். அந்த ஃபைனல் டெட்டுக்கு விமோசனம் வந்து கொடுத்தவனே ராமனை அப்படிங்கிற மாரி சொல்றார். சுவாமி என்ன சுவாமி தசரதனுக்கு எங்கேருந்து சுவாமி கடன் வந்தது அப்படின்னாக்க, தசரதனுக்கு மாத்திரம் இல்ல, மனுஷாளா பொறக்கிற எல்லாருக்குமே தே ஆர் பார்ன் வித் 3 டெட்ஸ். நீங்க வந்து பொறக்கறச்சே நீங்க 3 கடனோட தான் பொறக்கிறீர்கள் அப்படிங்கிற மாரி சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இதான் சொல்லி பாருங்க ஓவரால் தசரதன் வந்து என்ன 3 கடன்னாக்க, முனிவர்களுக்குன்னு ஒரு கடன் இருக்கு. அதாவது நம்ம வந்து வென் வி ஆர் பார்ன், even before we borrow any money, just on the day we are born, we already have 3 debts. என்னன்னாக்க, ஒண்ணு we have a debt toward the rishis அப்படிங்கிற மாரி ஒரு டெட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் we have a debt towards the devas அப்படிங்கிற மாரி ஒரு டெட் இருக்கு. ஏன்னா ரிஷிஸ்க்கு எதுக்காக வேண்டிய டெட் இருக்குனாக்கா, அவ தானே நமக்கு வேதத்தெல்லாம் குடுத்து வேதத்த பத்திரமா காப்பாத்தி அவள்லாம் இது பண்ணியிருக்கா. வேதங்கள், இதுகள்லாம் இதிகாசங்கள் அதெல்லாம் அவ குடுத்துருக்கா, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா அந்த மாரி. அதனால வந்து வி ஹேவ் அ டெட் டுவர்ட்ஸ் தம். அதுதான் வி ஆர் பார்ன் வித் தட் டெட் அப்படிங்கிற மாதிரி முனிவர் கடன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த ரிஷிகளுக்கு உண்டான கடன் டெட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தேவர்களுக்கும் ஒரு கடன். ஏன்னாக்கா தேவர்கள் மூலமாகத்தான் நமக்கு வந்து வேணுங்கிற விஷயங்கள்லாம் எம்பெருமான் டெலிவர் பண்றாரு அப்படிங்கிறனால தேவர்களுக்கு ஒரு கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று 3வது என்னன்னாக்கா, நம்மளுடைய பித்ருக்களுக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் அவளுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவளுக்கெல்லாம் ஒரு கடன். அதனால தான் நம்ம ஸ்ராத்தம் பண்ணிட்டோ தர்ப்பணம் பண்ணிட்டோ அவளுக்கு உள்ள கடனை தீர்த்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தசரதனோட விஷயத்துல அவன் வந்து முனிவர் கடனை ஏற்கனவே தீர்த்துட்டான். த டெட் டுவர்ட்ஸ் த ரிஷிஸ். அவன் வந்து எப்படின்னாக்கா வேதங்களை கத்துண்டான். அதனால பை தர் 4 இயர்ஸ், அதாவது இஸ் டிஸ்சார்ஜ் இஸ் டெட் டுவர்ட்ஸ் த ரிஷிஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவன் நிறைய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணி தேவர் கடன், த டெட் டுவர்ட்ஸ் த தேவர்கள், அதையும் தீர்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த ஒன்லி டெட் ஹி ஹேட் ரிமைனிங் வாஸ் த பித்ருக்களுக்கு உண்டான டெட். ஏன்னா அவனுக்கு பையன் இருந்தா தானே பிற்காலத்துல வந்து அவன் வந்து தசரதனுக்கும் சரி, தசரதனுடைய ஒய்ஃப்ஸுக்கும் சரி, அதே மாதிரி தசரதனுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவளுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணியோ இது பண்ணியோ சிராதம் பண்ணியோ அவளுடைய பித்ரு கடனை தீர்க்க முடியும் இல்லையா? அதுக்கு புத்திரன் வேணும். ஸோ தட் வாஸ் த ஒன் ஃபைனல் டெட் ஹி ஹேட் ரிமைனிங். அந்த ஃபைனல் டெட் அது வந்து அதை டு டேக் கேர் ஆஃப் தட். நீ பிறந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த சரமருண விமோச்சனா, நீ அவனுக்கு பிறந்ததுனால அவனுடைய ஃபைனல் டெட் ஆன அந்த பித்ருக்கள் கடன் இருக்கே, அதையும் நீ டிஸ்சார்ஜ் பண்ணிட்ட, அதுக்கு விமோச்சனம் கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது திவிஷத் அதிபதி, தேவர்களுடைய அதிபதியான இந்திரன் அவனுடைய ரண போர்ல அவனுக்கு சகச்சரண, அவனுக்கு உதவியாக இருக்கிறதுல சாதுரியம் உடைய வல்லவனான தசரதன் இருக்கானே, அந்த தசரதனுடைய ஃபைனல் டெட் இருக்கு, ஏதாவது டெட் டுவர்ட்ஸ் த பித்ருஸ். அதை வந்து அவனுக்கு புத்திரன் இல்லாம இருந்ததுனால தட் டெட் வாஸ் ரிமைனிங். நீ வந்து அவனுக்கு பிறந்த அந்த டெட்டையும் நீ இது பண்ணிட்ட, டிஸ்சார்ஜ் பண்ணிட்ட, விமோச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதான் தேவேந்திரன் போரில், இந்த இந்திரனுடைய போர்ல உதவிய தசரதன் உதவி பண்ணானே, அவனுடைய கடைசி கடனை வந்து தீர்த்தவனே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அது சரியா? ஆல்ரெடி டிஸ்கிரைப் திஸ். அது வந்து தசரதன் வந்து he frequently visited தேவலோகம் and helped devas battle asuras. அது வந்து லுக்ஸ் லைக் அது அந்த காலத்துல வந்து it was easy to go between the earth and the தேவலோகம் அப்படிங்கிற மாதிரி. தசரதன் has done it many times அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எப்படின்னாக்கா, இதில் வால்மீகி ராமாயணத்துல மந்திரம் வந்து மூட்டி விடுறாள் இல்லையோ கைகேயிக்கு, அப்போ வந்து இந்த இதை ஞாபகப்படுத்துற, அவனுக்கு ஞாபகம் இருக்கா, நீ வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில நீ வந்து யூ சர்வ்ட் as a charioteer for தசரதா and you went and helped them. அப்போ வந்து தசரதன் வந்து he got injured. அப்போ வந்து நீ வந்து you took him away from the battle and you nursed him back to health. அப்போ அதனால தான் he was overwhelmed with gratitude for you. அதனால தான் நான் உனக்கு வரம் 2 வரம் கொடுக்கிறேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னா, யூ டுக் ரெயின் செக் ஆன் தட் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறா அந்த மந்திரா. அப்ப சொல்றா, ஓ குவீன், ஓ கைகேயியே, மந்திர சொல்றா, டியூரிங் த வார் பிட்வீன் காட்ஸ் அண்ட் அசுராஸ் யுவர் ஹஸ்பண்ட் வெண்ட் வித் ராயல் செயின்ஸ். எல்லா ரிஷிகளையும் கூட அழைச்சின்னு போனா, சண்டை போட்டதுக்கு ரிஷிகள்லாம் கூட அழைச்சின்னு போனா போல இருக்கு. இன்டெண்டிங் டு ரெண்டர் அசிஸ்டன்ஸ் டு இந்திரா, தான் அந்த சகச்சரண அப்படிங்கறத சொல்றா, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, டு ரெண்டர் அசிஸ்டன்ஸ் டு இந்திரா கிங் ஆஃப் த காட்ஸ், டேக்கிங் யூ along with him as a charioteer அப்படிங்கிறது, அந்த தேரோட்டி மாதிரி அவள் அழைச்சின்னு போற அப்படிங்கிற மாதிரி. சுரே யுத்தே, தேவாசுரர்களுடைய யுத்தத்துல சக ராஜர்ஷிபிஹி பதிஹி, ராஜரிஷிகளுடைய உன்னுடைய பதி வந்து உன்னை அழைச்சின்னு போனா,
अगच्छः त्वामुपादाय தேவராஜஸ்ய சாயகிருத். எதுக்காக இந்த ஸ்லோகம் வந்து வியாக்கியானத்துல சொல்றாருனாக்கா, ஏன்னா திஸ் இஸ் தி பிரமாணம் பை விச் சுவாமி தேசிகன் சே சகச்சரண தசரத இவனுக்கு இந்திரனுக்கு உதவி பண்றதுக்கு தசரதன் போனானே அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலா வால்மீகி ராமாயணத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த சரமருண அப்படிங்கிறது வந்து எதுக்காண்டி சரமன்னு சொன்னால்னாக்க, there are two ways to look at it. ஒண்ணுக்கு, as far as Dasharatha was concerned, he had already discharged the debt to the rishis. He had already discharged the debt to the devas. So the only final one remaining was the debt to the pitrus. அதனால சரமருணன்னு ஒன்று சொல்லலாம். இன்னொரு ரீசன் எதுக்காண்டி என்னன்னு சொல்றாள்னாக்க, யஜுர்வேதம் வந்து when it mentions these three debts for that every human being has, அப்போ வந்து முதல்ல மற்ற ரெண்டுத்தையும் சொல்லிட்டு கடைசியா மூணாவதாக இந்த பித்ரு டெட்டை வந்து சொல்றது. அதனால அதுல வந்து கடைசியா சொல்லியிருக்கிறதுனால அது சரமருண, the final debt அப்படிங்கிற அர்த்தத்துல. ஸோ யஜுர்வேதா மென்ஷன்ஸ் பித்ரு டெட் ஆஃப்டர் அதர் டெட்ஸ், ஹென்ஸ் தி சரமருண அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அதாவது இந்த எம்பெருமான் வந்து தசரதனுக்கு புத்திரனாக பிறந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது இதில் வருதோ இல்லையோ, அதை வந்து இது எம்பெருமான் வந்து இதில் சொல்றார், காமெண்ட்ரியில் சொல்றார், he deemed தசரதா as being eminently qualified to be his father அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால அவனே சூஸ் பண்ணார் அவர் தசரதன். I want to be born, I mean I could be born to many other parents, but ஆனால் I want to be born to தசரதா அப்படிங்கிற மாதிரி தசரதனுக்கு அந்த ஃபேவர் ஒன்று கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். The Lord, அதாவது எம்பெருமான், with eyes like the lotus petal, the தாமரை மாதிரி தாமரை இதழ்கள் மாதிரியான கண்கள், was pleased to transform himself into 4 forms, 4 புத்திரர்களா பிறந்தாரோ இல்லையா சொல்லி, and to choose King Dasharatha as his father. அப்படி அந்த விதத்துல அவரோட சாய்ஸ்னால தசரதனுக்கு அந்த சரமருண வந்து விமோச்சனம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி, இந்த ஃபைனல் டெட்டுக்கு விமோச்சனம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. தத பத்ம பலாஹ சாக்ஷயம் கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரோ ரோச்சயாமாஸ ததா தசரதன் ரூபம் அப்படின்னு வருது அது. சரியா? அப்புறம் ஏழாவது பார்க்கலாம். ஏழாவது சூர்ணிகை வந்து கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணகாரம் கோசலை மைந்தனாகி உன் காரணத்துவம் மறைத்தவனே. அதாவது என்னன்னாக்க, நீ கோசலைக்கு புத்திரனாக பிறந்த. அப்படி பிறக்கிறச்சே என்ன ஆச்சுன்னாக்க, நீதான் உலகத்துக்கே ஆதி மூல காரணம், நீ யூஆர் த சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிறத வந்து மறைச்சிட்ட நீ பை பீயிங் பார்ன். ஒரு மனுஷனாக பிறந்து நீ வந்து ஒரு சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் புருஷ, அந்த பரம புருஷன் அப்படிங்கிறத நீ மறைச்சிட்ட பை டேக்கிங் த ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறார். கோசல சுதாங்கிறது கௌசல்யை சொல்றது. குமார பாவ, அதாவது இந்த கௌசலைக்கு புத்திரனாக பிறந்ததுனால கஞ்சுகித காரணாகார, இந்த காரண ஆகார அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்க, அது காரணத்தன்மையுடையவன். அதை வந்து கஞ்சுகித மறைச்சவன், அதாவது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் வந்தானே, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம் இவன் தான், இவனுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்டவன் அவன். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நீ மறைச்சிட்டு நீ கஞ்சுகித்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது அப்படி மறைச்சவனே அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ அமானுஷ்யனாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனாக பிறந்து உலகத்தை எல்லாத்தையும் ஏமாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த அளவுக்கு நீ நன்னா மறைச்சிட்ட, உன்னுடைய எவ்வளவு பெரியவன் நீ அப்படிங்கிறத மறைச்சிட்ட. தான் கோசலை மைந்தனாகி, கோசலையுடைய புத்திரனாகி, உன் காரணத்துவம், நீதான் உலகத்துக்கெல்லாம் காரணம், ஜெகத் காரணம் நீதான் அப்படிங்கிறத வந்து மறைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கஞ்சிக்குதுன்னா மறைக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
அதாவது பார்த்தேன்னாக்க இந்த கோசல சுதா குமார கௌசலைக்கு புத்திரனாக பிறந்த அவதரித்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னக்கா இங்க வந்து கௌசலை வந்து கௌசல்யா வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்றாள். அதனால தான் பார்த்தேன்னாக்க விஸ்வாமித்திரர் கூட எழுப்பரிச்சு ஸ்ரீராமனை எழுப்பரிச்சு என்ன சொல்லி எழுப்புறார்? கௌசல்யா சுப்ரஜா ராமா. தசரதனுடைய சுப்ரஜான்னு சொல்லியிருக்கலாம், தசரதனுடைய அருமையான புத்திரனேன்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் he says கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. மார்னிங் ஆயிடுத்து, ராமா எழுந்துரு எழுந்துரு, நிறைய இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி பெருமாள் திருமொழி நம்ம பார்த்துருக்கோம், அந்த மண்ணுபுகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேங்கிறது ரீசெண்டாக அந்த அயோத்தியால பிரான் பிரதிஷ்டா அந்த செரிமனிக்கு அந்த சமயத்தில் அடியேன் டிட் a ஸ்பெஷல் உபன்யாசம். இட் வாஸ் ஆன் திஸ் பதிகம், the 8th பதிகம் ஆஃப் பெருமாள் திருமொழி. அதுலேயும் மண்ணுபுகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு கௌசல்யாவுக்கு பெரிய ஒரு இது கொடுக்குறார். அதே மாதிரி கொங்குமலி கருங்குழலால் கௌசலைதன் குல முதலாய் அப்படின்னு அதே பெருமாள் திருமொழியில இன்னொரு லேட்டர் 2 பாசுரம்ஸ் லேட்டர் அதை பற்றி கௌசல்யக்கு குழந்தையாக பிறந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து என் நின்ற யோனியுமாய் இது மனுஷ அவதாரம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஆழ்வார்கள் வந்து they have always been impressed by the fact that எம்பெருமான் chose to be born among us. இமேஜின் பண்ணி பாருங்கோ, நம்ம வந்து we are in this சம்சாரம், என்ன இந்த உழண்டுன்னு இருக்கும், சைக்கிள் ஆஃப் பர்த் ரீபர்த், அடியேன்னு சொன்ன மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இல்லை உழண்டுன்னு இருக்கும். அண்ட் ஸோ இந்த உலகத்தில் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் பிரகிருதியில் இருக்கும் நம்ம. அண்ட் வாட் வி வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட், அவன் வந்து இஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் இட். ஹி ஹஸ் நோ ரீசன். நமக்கு வந்து இந்த கர்மாக்கள்னால நமக்கு ஒரு தலைவிதி, நம்ம பிறந்துதான் ஆகணும் until you do பிரபத்தி and you get out அந்த மாதிரிலாம். அவனுக்கு அந்த மாதிரி இல்லை. அவனுக்கு there's no karma that impels him to be born in this world. அப்படிப்பட்டவன் வந்து he chooses to be born. அது வந்து that has always mystified and also perhaps delighted the ஆழ்வார்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சொல்றார், என் நின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா அப்படின்னு திருவிருத்தத்துல முதல் பாசுரத்துல சொல்றார். அது பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் அப்படிங்கிற மாதிரி நின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான். அதாவது என்ன சொல்றார், முதல் 2 லைன்ல சொல்றார், பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னென்ற நீர்மை. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கே சுவாமி, இந்த மாதிரி அழுக்கு உடம்போட இந்த மாதிரியான பேட் டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி பேட் பிஹேவியர் அந்த மாதிரி இந்த இதுல வந்து இந்த பிரகிருதியில நாங்க உழண்டு இருக்கோம். நாங்க வந்து ஐ வாண்ட் டு கெட் இன்னென்ற நீர்மை இனியாமுறாமை, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்டேட் எனிமோர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் நீ வந்து யோர் ஆப்போசிட், வந்து நீ அங்கேயே இருக்கலாம் நீ வந்து. பட் ஆனாக்கா என்னென்ற யூனியுமாய் பிறந்தாயமை ஒரு தலைவா. எல்லா விதமான இது கர்ப்ப பைகள்ல நீ பிறந்திருக்கியே ராமா, உனக்கு என்ன அவசியம் இது எம்பெருமானே, உனக்கு என்ன அவசியம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மெய் நின்று கேட்டர்லாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது வந்து அதிமானுஷ ஸ்தவத்திலையும் கூறத்தாழ்வான் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது நம்ம வந்து பேசிக்கலி we are hapless, நமக்கு வந்து we are unfortunate, we are destined to be born in this world over and over and over again, but you could have chosen to remain in பரமபதம். யார் உன்னை ஃபோர்ஸ் பண்ணா சுவாமி இங்க வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்துல பிறக்கணும் அப்படிங்கிறது? அந்த உலகம் எவ்வளவு மோசமானதுங்கிறத வந்து அதிமானுஷ ஸ்தவத்தில் ரொம்ப அழகா சொல்றார். சுவாமி உமக்கு எவ்வளவு சௌசீல்யம் இருக்கு சுவாமி, எவ்வளவு பெருசு சுவாமி உம்முடைய இது வந்து தயை இருக்கே, you are an ocean of mercy சுவாமி. இந்த உலகம் பாருங்க சுவாமி, ரொம்ப பெரிய அகண்ட உலகம். இந்த அகண்ட உலகம் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் லோலி அண்ட் ignorant people like me. இந்த உலகத்துல வந்து அஜ்ஞானம் உள்ளவா வந்து ரொம்ப நீச்சர்களான மனுஷா, என்ன மாதிரியான மனுஷா நிறைய பேர் இருக்கா சுவாமி. இது வந்து this world stinks frankly அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்ட ஸ்டிங்கிங் வேர்ல்ட்ல வந்து for the benefit of insignificant small people like me, என்ன மாதிரியான ஒரு மனுஷாளுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வேண்டி சுவாமி, you who can get anything he wants right where you are, namely in Paramapadam, you incarnated in such a way as to be visible to even these insignificant people's eyes. என்ன மாதிரியான ஒரு சுத்ர ரொம்ப மாதிரியான அற்பமான பீப்புள் இருக்காளே, அவளுடைய என்ன மாதிரியான அற்பமான பீப்புளுடைய கண்ணுக்கு தெரியுற மாதிரி நீ பிறக்கிறியே, என்ன உம்முடைய சௌசீலியத்தை என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சீல கயேஷயம் தவஹந்த தயைக சிந்தோம் க்ஷுத்ரே ப்ருதக் ஜனபதயம்
ஜகத் அண்ட மத்தியே, இவ்வளவு பெரிய உலகத்து நடுவுல நீ பிறக்கணுமா சுவாமி? சோதிய சோபியே ஜனஸ்ய கிருதே கிருதி துவம் அத்ராவதீர்ய நனுலோச்சன கோச்சரோ பூம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார் அவர். இது எம்பெருமான் வந்து அவன் சங்கல்பத்தால் அவன் அங்கே இருந்துட்டே பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து அவன் நம்ம மேல உள்ள பிரியத்தினால அவன் வந்து இங்க ஒரு டிசைட்ஸ் டு டேக் அன் அவதாரம் ஹியர் இன் திஸ் ஃபில்தி வேர்ல்ட். அந்த மாதிரி தான் ஸ்ரீ ராம அவதாரமும் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றாரு. இந்த கஞ்சிகித உம்முடைய நீதான் பரம புருஷனுங்கிறத மறைச்சிட்டேர் அப்படிங்கிறத வந்து சுவாமி திருவாய்மொழி ரொம்ப அழகா சொல்றார். ஒரு நம்மாழ்வார் வந்து ஒத்தார்மிக்கார இளையாய மாமாய, ஓ கிரேட் ஒண்டர் மாமாயனே, உனக்கு இது ஒத்தார் கிடையாது, நோபடி ஈக்குவல் டு யூ, மிக்காரும் கிடையாது, நோபடி பெட்டர் தன் யூ, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லைன்ல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்றார். ஆனா நீ வந்து யூ ஆர் ஈக்குவல் டு எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது யூ ஹேவ் நோ ஈக்குவல்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்ரி திங் இஸ் ஈக்குவல் டு யூ ஆர் ஈக்குவல் டு எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவன் அவதாரம் எடுக்கிறச்சே ஹி மேக்ஸ் இட் லுக் லைக் ஹி இஸ் ஈக்குவல் டு தி தி திங்ஸ் அரவுண்ட் ஹிம். இப்போ மனுஷனா அவதாரம் எடுத்தாக்க மற்ற மனுஷாலும் இவனும் ஒரு மனுஷன்னு நினைச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கிறானோ இல்லையா, அதுதான் அந்த ஒத்தாய பொருட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எல்லாத்துக்கும் நீ ஈக்குவல் மாதிரி தோன்ற, நீ ஒரு ஆமை கூர்மா அவதாரம் எடுத்தாக்க மற்ற ஆமைகளும் எதுவும் அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ அந்த மாதிரியான அவதாரம் எடுக்கிறே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ எல்லாரையும் ஃபூல் பண்றே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒத்தாய பொருட்கும் ஈவன் தோ யூ ஆர் த சுப்ரீம் ஒன், நீ ஒரு மனுஷ பிறவி எடுக்கிறச்சே எல்லாருமே வந்து நீ மனுஷன்னு நினைச்சுடுற, so much so that you even fool yourself அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ராமாயணத்துல வந்து ஸ்ரீராமன் வந்து யுத்த காண்டத்துல யுத்தம் முடிஞ்சு ராவண வதம் முடிஞ்ச அப்புறம் சீதையை கொண்டு வந்து தீக்குளிக்க வைக்கிறானோ இல்லையோ, அப்போ தீக்குளிக்க வைக்கிறச்சு தேவர்கள்லாம் வந்து பயந்து போயிடுறா, என்ன சுவாமி இந்த மனுஷன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவ கீழே இறங்கி வர்றா. அப்போ வந்து பிரம்மா கேட்கிறா, என்ன என்ன சுவாமி எப்படி பண்ணிட்டு இருக்கே, டோன்ட் யூ நோ ஹூ யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்போ வந்து அப்பதான் சொல்ல, சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன வெறும் ஒரு மனுஷன், நான் என் பேர் ராமன், தசரதனுடைய புத்திரன், இதை தவிர உனக்கு வேற எதையும் தெரிஞ்சுனாக்கா அவுத்து விடும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. ஆத்மானம் மானுஷம் மன்யேயம் ராமம் தசரதாத்மஜம் சோஹம் யஸ்ய யதயசாஹம் பகவம்ஸ்தத்ப்ரவீத்து மே. ஸோ அதனால வந்து நீ என்னோட ஃபூலிங் அந்த கஞ்சிக்கித்தங்கிறது மறைக்கிறது, நீ மறைச்சு உலகத்துல உள்ள மற்ற மனுஷாலாம் ஃபூல் பண்ணிடுற, அது மாத்திரம் இல்லையா யூ எண்ட் அப் ஃபூலிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. சரியா? ஓகே. 8வது சூர்ணிக்கை வந்து கோசலசுதா குமார பாவ கஞ்சுகித காரணகார கௌகுமார கேளி கோவாயித கௌஷிகாத்வர சிறு பிள்ளை விளையாட கௌஷிகன் வேள்வியை காத்தவனே. கௌசிகன்கிறது விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை நீ காத்த இல்லையே, காப்பாத்தினே, ரட்சிச்சே நீ, அது வந்து உனக்கு ஒரு இட் வாஸ் லைக் எ சைல்ட்ஸ் பிளே டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கௌமார கேளி, கௌமாரனாக்கா ஒரு யூத் ஆர் சைல்டு அப்படிங்கிற மாதிரி, கேளினாக்கா பிளே, ஒரு சைல்டு, ஒரு சைல்ட்ஸ் பிளே அப்படிங்கிற மாதிரி. இந்த கௌமார கேளி ஒரு சிறு பிள்ளை விளையாட்டுனால கோபாயித்த நீ காப்பாத்தின அப்படிங்கிற சொல்றாரு. கோபாயித்த கௌஷிகாத்வரக அப்படிங்கிற மாதிரி, கௌஷிக அத்வரக அப்படிங்கிற மாதிரி, அதாவது கௌஷிக அத்வரகனாக விஸ்வாமித்திரருடைய வேள்வி அப்படிங்கிற மாதிரி, விஸ்வாமித்திரருடைய யாகம், கோபாயித்தனாக காக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இன் சான்ஸ்கிரிட் வந்து ஒரு மாதிரியான வேடிக்கையா இருக்கும். அது இதை நீங்க லிட்ரலா பார்த்தேன்னாக்க, நம்ம வந்து வாட் வி வுட் லைக் டு சே இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னாக்க, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தவனே, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை யாகத்தை காப்பாத்தினவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதாவது எல்லா சூர்ணிகைகளையும் எம்பெருமான் ராமனை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஓ ஸ்ரீராமா இப்படி பண்ணவனே, அப்படி பண்ணவனே, அப்படி பண்ணவனேன்னு தமிழ்ல விழிச்சொல்னு சொல்வா, கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி, சம்போதிக்கிறார் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்வா, அது மாதிரி காலிங் அந்த மாதிரி இருக்குது.
அப்படி கால் பண்ணாச்சு இந்த பர்ட்டிகுலர் சூர்ணிகையோட அர்த்தத்தை நம்ம தமிழ்ல சொல்லணும்னாக்க, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுவும் சிறுபிள்ளை விளையாட்டால் விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தவனேன்னு. பட் லிட்டரலி இஃப் யூ ஆக்சுவலி டிரான்ஸ்லேட் வாட் இஸ் செட் இன் சம்ஸ்கிருதம், என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். விச் இஸ் வை இட்ஸ் ஆக்வர்ட் போத் இன் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ். என்ன சொல்றதுன்னாக்கா, லிட்டரலா என்ன சொல்றதுன்னாக்கா, காக்கப்பட்ட விஸ்வாமித்திரருடைய வேள்வியை உடையவனே, விஸ்வாமித்திரருடைய வேள்வி காக்கப்பட்டது, இட் வாஸ் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பாசிவ் வாய்ஸ் வந்துடுறது. அது மாத்திரம் இல்லை, காக்கப்பட்ட விஸ்வாமித்திரருடைய வேள்வியை உடையவனே அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. பட் லிட்ரலி ரியலி வாட் இட் மீன்ஸ் இஸ் விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தவனே. ஸோ இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இட்ஸ் மச் மோர் நேச்சுரல் டு சே விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தவனே. மேபி இன் சம்ஸ்கிருதம் இட்ஸ் ஈஸியர் டு சே காக்கப்பட்ட விஸ்வாமித்திரருடைய வேள்வியை உடையவனே. இட்ஸ் மோர் காம்பேக்ட் when you say that அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே, ஸோ விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்தான் அப்படிங்கிற மாதிரி வருது. அவனுக்கு அதுவும் ஒரு சைல்ட்ஸ் பிளே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே அவனுக்கு ஒரு விளையாட்டு தானே. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடைய ஆரவர் தலைவர் அன்னவர் கேசர் அண்ணாங்களேன்னு கம்பன் வந்து கடவுள் வாழ்த்துல சொல்றானோ இல்லையா. உலகத்தை கிரியேட் பண்றது, அதை சஸ்டெயின் பண்றது, அதை வந்து டிசால்வ் பண்றது, அது எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு விளையாட்டு. அதெல்லாம் அது மாத்திரம் இல்ல, அந்த விளையாட்டெல்லாம் பண்றான். அதை தவிர மற்ற எண்ணில் அடங்காத மற்ற விளையாட்டுகளும் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இந்த விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்ததை வந்து பெருமாள் திருமொழியில் இந்த ஃபைனல் பதிகம், விச் இஸ் எசென்ஷியலி அ சினாப்சிஸ் ஆஃப் ராமாயணம். அதில் சொல்றார், மந்திரங்கள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மே. இந்த ராட்சசாரோட உசுரை சாப்பிட்டுட்டு, அதாவது தாட்டகையை கொன்னான், சுபாகுவை கொன்னான், மாரீச்சனை அம்புனால் அதை அடிச்சு கடலுக்குள்ள தள்ளினா, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி மந்திரங்கள் மறைமுனிவன் சொல்றது விஸ்வாமித்திரர். இந்த மந்திரங்களால பண்ற மந்திரங்கள் நிறைந்த வேதங்கள்னால இந்த விஸ்வாமித்திர முனிவர் வந்து யஜ்ஞம் பண்றச்சே அந்த ராட்சசர்களை கொன்னவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். இப்போ இந்த விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பாற்றினது வந்து இந்த பாவியாம் ரகுராமத்து திரும்புறது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, திவ்ய காதிசுத சவனய அவன ரச்சித சுபாகுமுகய அப்படின்னு போடுறது. அதாவது திவ்ய காதி சுதனாக்க அது வந்து விஸ்வாமித்திரர் அப்படி சொல்ற மாதிரி, காதியினுடைய புத்திரர் அப்படிங்கிற மாதிரி. காதி சுத அப்படி இந்த விஸ்வாமித்திரருடைய சவனனாக்க யஜ்ஞம், ஆவணனாக்க ப்ரொடெக்ட் பண்றது. சவன ஆவண ரச்சித அப்படிங்கிற மாதிரி வருது. அதை காப்பாத்தினவன் அப்படின்னு அந்த அந்த பாவியாம் வீர கிராமத்துல வருது அதுன்னு. ஸோ கௌமார கேளி கோபாயுத கௌசிகாத்வரா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து ரணாத்வராதுர்ய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்தித போரெனும் வேள்வியை முடித்த அஸ்திரங்கள் வணங்கியவனே. அதாவது இந்த இப்போ இதுல வந்து நகை இந்த விஸ்வாமித்திரர் வந்து ஸ்ரீராமனுக்கு அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறார். இப்படிலாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த அஸ்திரங்கள் வந்து தே டிட் அ யக்ஞா. அதுகள் வந்து தே டிட் அ பேட்டில். அந்த பேட்டிலே ஒரு யக்ஞா அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஸ்வாமித்திரர் ஒரு வேள்வி பண்றார், அவர் ஒரு யக்ஞா பண்றார். பட் அந்த எம்பர் ராமனுக்கு கொடுத்த அஸ்திரங்கள் வந்து அதுகள் தே டிட் யக்ஞா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன, அதுகள் வந்து என்ன யக்ஞானாக்கா அந்த போர் எனும் வேள்வி. தட் யக்ஞா கால்ட் பேட்டில். அதை வந்து அந்த அஸ்திரங்கள்லாம் பண்ணித்து, அந்த அஸ்திரங்கள் வந்து பண்ணி முடிச்சுட்டு அது ரொம்ப பவ்யமாக திரும்பி ஸ்ரீராமன் கிட்ட வந்து அவனை வணங்கி நிற்கிறது, அவனுக்கு கைகூப்பி வணங்கி நிற்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. அதாவது எதுக்கு போர் என்னும் வேள்வி அப்படிங்கிற மாதிரி மீனிங் பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்ரா வந்து கேவ் யூ தி அஸ்திரங்கள் கொடுத்தார். தே வர் கம்ப்ளீட்லி அட் யுவர் சர்வீஸ் அப்படிங்கிற. அஸ்திரங்கள் வந்து இவனுக்கு பவ்யமாக இருக்குது, இவனுடைய ஆதீனத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இவனுடைய வசத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. They were completely at your service. When you battled Maricha, etc., you followed all the rules. அதாவது அந்த போர் பண்றது, பேட்டில் பண்றச்சே அதுலயும் ஒரு ரூல்ஸ், தார்மிக் ரூல்ஸ்லாம் இருக்காது. என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண. அதனால ஹென்ஸ் இட் வாஸ் லைக் அ யக்ஞா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இஃப் யூ இட் வாஸ்
கண்டக்டட் இன் அ வெரி தார்மிக் வே அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் யஜ்யம். ஆல்சோ அது மாத்திரம் இல்லை, சில சமயங்களில் வந்து நல்ல தர்மத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூ டூ ஹேவ் டு பேட்டில் அண்ட் கில் த ஈவில் ஃபோர்ஸஸ். அதனாலையும் அது வந்து தர்மமான ஒரு செயல், அதனால ஒரு யஜ்யம் அப்படிங்கிற மாதிரி. ஹென்ஸ் இட் வாஸ் லைக் எ யஜ்யா. அண்ட் வென் தே கம்ப்ளீட்டட் த டாஸ்க், அந்த அஸ்திரங்கள் வந்து தே கம்ப்ளீட்டட் த டாஸ்க், அதாவது இந்த தாடகையை கொன்று சுபாகுவை கொன்று மாரீச்சனை வந்து கடலில் தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அஸ்திராஸ் ரிட்டர்ன்ட் இன் ஃபுல் சப்மிஷன் டு யூ அப்படிங்கிற மாதிரி தான் பவ்யன்னு சொல்றாரோ இல்லையோ, they returned in full submission to you and bowed to you, உனக்கு வணங்கி நின்னது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரணாத்வரங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, ரணனாக்க போர், அத்வர ரணாத்வர அப்படிங்கனாக்க போர் என்னும் யாகம், அத்வரங்கிறது யாகம், யக்ஞா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பேட்டில் அப்படிங்கிற யக்ஞத்துல அதுல வந்து துரியங்கிறது முன்னாடி நின்று தலைக்கட்டின completed their task of killing the rakshasas or sending them away, far away அப்படிங்கிற மாதிரி. அந்த போர் அப்படிங்கிற யஜ்ஞத்துல the தலைக்கட்டின those arrows which which completed their task, அதுகள் வந்து எப்படிப்பட்ட அஸ்திரங்கள்னாக்க திவ்ய அஸ்திரங்கள், டிவைன் ஆரோஸ் given by விஸ்வாமித்ரா. அதுகள் வந்து திவ்ய அஸ்திரங்கள், பவ்யமான, இவனுக்கு பவ்யமானது, இவனுடைய அடிமையாக இருப்பவ அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட அஸ்திர பிருந்தனாக்க இந்த குரூப்னு அர்த்தம். அஸ்திர பிருந்த, the group of divine arrows that were at your service, அதுகள் வந்து இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தலை கட்டின வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை வந்து திரும்பி வந்து வணங்கி நின்னது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போர் என்னும் வேள்வியை முடித்த அஸ்திரங்கள் திரும்பி வந்து வணங்கியவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ அதை வந்து பவ்ய அப்படிங்கிறது வந்து இந்த இந்த வால்மீகி ராமாயணத்துலயும் வருது. இந்த ஆரோஸ், விஸ்வாமித்திரர் கொடுத்த அஸ்திரங்கள் வந்து எம்பெருமான் கிட்ட ஸ்ரீராமன் கிட்ட பேசுறதுதான். பேசுறச்சு என்ன சொல்றதுனாக்க, all those highly obliging missiles and astral bodies, glad to come under Rama's aegis, spoke to him making palms fold. வால்மீகி டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த கொடுத்த அஸ்திரங்கள்லாம் வந்து அவன் கை கூப்பிண்டு வந்து ஸ்ரீராமன் கிட்ட சொல்றதான், ஹியர் ஆர் யுவர் த்ரால்ஸ்னாக்க அடிமைகள் மாதிரி, நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள் ஐயா, அடிமைகள் சுவாமின். we are here to accomplish whatever you bid us to do, let safety be with you அப்படின்னு சொல்லிட்டு, so said the deities presiding over the missiles arrows. ஸோ அந்த ஆரோஸ்க்கு உண்டான டெய்டிஸ், பிரம்மாஸ்திரம்னாக்கா அதுக்கு உண்டான ப்ரிசைடிங் டெய்டிஸ் பிரம்மா அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றது, ஊச்சுமுதிதாராமம் சர்வே பிராஞ்சலயஸ்ததா இமே பரமோதாரா கிங்கராஸ்தவராகவ यद्यदेचसि भद्रं ते तत्सर्वं करवामवये सहसमभयं पदपमरे அதாவது இது வந்து ஒரு பிரமாணம்னு நீங்க வச்சுக்கலாம். அதாவது சுவாமி தேசிகன் இந்த சொல்லியிருக்கார். அதுக்கு பிரமாணம் என்னன்னாக்கா வால்மீகியே சொல்றார், அந்த அஸ்திரங்கள்லாம் வந்து எம்பெருமான வணங்கி சொல்றது, நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள், யூஸ் them in whatever way you see fit அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, அதை சொல்றார். So again, has just 2 more சூர்ணிகைஸ். I'll try to finish them within the next 5 minutes or so. So அதுக்கப்புறம் வந்து 10வது சூர்ணிகையில் என்ன சொல்றாருனாக்க, प्रणत जन विमथन दुर्ललित அடியாரது சத்ருவை ஒழிக்கும் கொடிய தோளால் அழகானவனே. அதாவது பிரணத்த ஜன, அதாவது எம்பெருமானை வணங்குற மனுஷால் இருக்காளே, அதாவது அடியார்கள் அப்படின்னு சொல்றவா வந்து அந்த வந்து வணங்கிற அடியார்கள் இருக்காளே, அவளுடைய இந்த விமத்தனாக்க எதிரிகள், அவளுடைய எனிமீஸ் இருக்கு, அடியார்களுடைய எதிரிகளை விமதனாக்க அழிக்கிறதுல, டெஸ்ட்ராய் பண்றதுல,
அதுல வந்து துர்ல் அளித்த, அதாவது எம்பெருமானுடைய ஸ்ரீராமனுடைய தோலை டிஸ்கிரைப் பண்றார். அந்த தோல் வந்து என்னன்னாக்கா அடியார்களுடைய எதிரிய ஒழிக்கிற விதில வந்து ரொம்ப ஒரு ஃபியர்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தோலை எதுக்கு சொல்றாருனாக்கா இந்த பானத்தை விடுறதுக்கெல்லாம் தோல் தானே யூஸ் ஆகுது. ஸோ அந்த விதத்துல எம்பெருமானுடைய ஸ்ரீராமனுடைய தோலை அழகா டிஸ்கிரைப் பண்றார். பிரணத ஜன, உன்னை வணங்குகிற ஜனங்கள் இருக்காளே, அவளுடைய எதிரிகளை விமதன அழிக்கிறதுல வந்து உன்னுடைய தோல் எப்படி இருக்குன்னாக்கா துர்லலித்த, அப்படி ரொம்ப கொடியது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இட்ஸ் வெரி ஃபியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தோர்லலித்தங்கிறத ஸ்பிளிட் பண்ணோம். தோஹோ அப்படிப்பட்ட தோளால் லலித அழகாய் விளங்குபவனே, அதாவது உன்னுடைய தோல் வந்து ஃபியர்ஸாகவும் இருக்கு, அழகாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். துர்லலித்தன்னு சொல்றச்சே ஒரு ரொம்ப ஃபியர்ஸா இருக்கு உன்னுடைய தோல், ஆனா என்ன அழகா இருக்கு அப்படிங்கிறார். எஃபெக்டிவ்லி வாட் இட் மீன்ஸ் இஸ் தட் அடியார்களுடைய எனிமீஸ்க்கு வந்து அந்த தோல் வந்து இட்ஸ் ஃபியர்ஸ். பட் ஆனாக்கா அடியார்களுக்கு அது வந்து ரொம்ப அழகு. ஏன்னா அது அவளை ரட்சிக்கிறதோ இல்லையோ அதுதான் சொல்றாரு அது. ஸோ ஒன் ஹூ ஷைன்ஸ் ஹேண்ட்ஸம் வித் யுவர் ஷோல்டர்ஸ் which are extraordinarily fierce in destroying the enemies of devotees who pray to you. அடியார்களுடைய சத்ருவை அழிக்கிற கொடிய தோளால், the fierce shoulders இருக்கே, அந்த ஷோல்டர்னால அவனுக்கு அழகு கிடைச்சிருக்கு. தோளால் அழகானவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதாவது எம்பெருமானுக்கு அவனுக்கு பை நேச்சர் he doesn't have any enemies to start with. At time zero he doesn't have any enemies. So the enemies வந்து அடியார்களுக்கு எனிமீஸ் வரைச்சு அது then they become his enemies அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. ஸோ வந்து பகவத்கீதையில சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றான், I'm equally disposed to all living beings. So when I start I don't have any enemies அப்படிங்கிற மாதிரி சொல்றார். I am neither inimical nor partial to anyone. இவாளுக்கு ஃபேவர் பண்ணணும், அவளை ஹேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினைச்சுன்னு ஆரம்பிக்கிறது இல்லை. But the devotees who worship me with love reside in me and I reside in them அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த மாதிரி பண்றவா எனக்கு நல்லவாள் ஆயிடுறா, அவளுடைய எனிமீஸ் வந்து எனக்கு கெட்டவாள் ஆயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சமோகம் சர்வபூதேஷு न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम् அப்படின்னு சொல்றாரு அவர். இது வந்து ஸ்ரீராமனுடைய தோல் அழகா டிஸ்கிரைப் பண்றதுனால அந்த தோல் வந்து பல்லாண்டுலையும் பெரியாழ்வார் அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, மல்லர்களை குஸ்தி போடுவார், ரெஸ்லர்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண திண்மையான தோல், த ஃபர்ம் தோல் உடைய மணிவண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி கம்பராமாயணத்தையும் சொல்றார், அந்த தோல் வந்து எவ்வளவு அழகு அப்படிங்கிறத, தோல் கண்டார் தோளே கண்டார். மிதிலையில வந்து ஸ்ரீராமன் போயின்னு இருக்கிறச்சே அங்க உள்ள பெண்கள்லாம் ஸ்ரீராமனை பார்க்கறா, அது அவளுடைய பார்வை வந்து அவன் தோல்ல விழுந்ததுனாக்க அதை விட்டு மூவ் ஆக மாட்டேங்கிறது. என்ன அவ்வளவு அழகு இருக்கு. தோல் கண்டார் தோளே கண்டார். The people who see his shoulders, their eyes remain fixed at his shoulders அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த எம்பெருமான் வந்து டெவட்டீஸோட எனிமீஸ், அடியார்களுடைய பகைவர்களை ஒழிப்பான் அப்படிங்கிறது வந்து 3ஆம் திருவந்தாதியில வந்து இவர் பேயாழ்வார் சொல்றார். அவர் அரணாம் நமக்கு என்றும் அவன் நமக்கு அரண், அவன் இஸ் லைக் அ ஃபோர்ட் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எம்பெருமான் நம்மளை காப்பாற்றுவான், ஆழி வளவன், முரண்நாள் வலம் சுழிந்த மொயம்பன், சரணாமேல் ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பு என்னாதே ஓது கதி மாயனையே ஓர்த்து. அதாவது அவன்கிட்ட சரண்டர் ஆயிடு நீ பாட்டு, இனிமேலேருந்து எனக்கு என்ன கதி, இது எனக்கு என்னுடைய நிலை என்ன அப்போது, இன்னொரு பிறப்பு வருமா, அந்த மாதிரியான கவலைகள் படவே படாத, அவனுக்கு நீ சரணாகதி பண்ணிட்டேன்னாக்கா அவனே நம்மளை காப்பாற்றுவான். அரணாம் நமக்கு, இஸ் அ ஃபோர்ட்ரஸ் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி வந்து இஸ் அட்வான்ஸ் ஃபியர்ஸ் டு எனிமீஸ், என்ன கீழே சொல்றாரோ இல்லையோ, தோர்லலித்த அப்படிங்கிற மாதிரி சொல்றார். துர்லலித்தனாக்கா ரொம்ப கொடியது, அதே சமயத்தை லலித அப்படின்னாக்கா ரொம்ப அழகானது அப்படிங்கிற மாதிரி. எனிமீஸ்க்கு துர்லலித்த, அடியார்களுக்கு லலித அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதுதான் எப்படின்னா, கதிர்மதியம் போல் உகத்தான், அவன் வந்து சூரியன் மாதிரி ஹார்ஷாவும் இருப்பான் எனிமீஸ் கிட்ட, அடியார்களுடைய எனிமீஸ் கிட்ட மதியம் போல சந்திரன் போல கூலாகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி திருவாய்மொழியிலையும் சொல்றார். வன் சரண் சுரர்க்கு ஆய், சுரர்னாக்க தேவர்களுக்கு வந்து அவன் வன் சரண், இஸ் அ ரெஃப்யூஜ், இஸ் அ டிபெண்டபிள் ரெஃப்யூஜ், ஃபர்ம் ரெஃப்யூஜ்.
அசுரர்க்கு வெம் கூற்றமுமாய். ஸோ ஹி இஸ் தி யமா டு தி அசுராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது அதே சமயத்தில் காமாசி காஷ்டகம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரம் இது. அதுல வந்து இந்த நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்றச்சே, சுவாமி நீ நரசிம்ம அவதாரம் எடுக்கிறச்சே யூ ஆர் வெரி ஃபியர்ஸ் டு ஹிரண்ய கசிபு. எப்படின்னாக்க உம்முடைய மேன் இருக்கே, உம்முடைய பிடரி சிங்கத்தோட பிடரி மயிர் இருக்கே, அது வந்து பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. யாருக்கு? ஹிரண்ய கசிப்புக்கு. உம்முடைய அட்டகாச சிரிப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அட்டகாசங்கிற வார்த்தை வருது பாருங்க. உம்முடைய அட்டகாச சிரிப்பு இருக்கே, அது வந்து எல்லாரையும் அது உலக கதி கலங்க வச்சுது. அது உம்முடைய ஐப்ரோஸ் வந்து அப்படி துடிச்சுது. அது ஆங்கிரி, ஒரு கோபம் நன்னா தெரிஞ்சது. இந்த மாதிரி நீ முகத்தை வச்சுட்டே சுவாமி. பட் அதே முகம் இருக்கே சுவாமி, பட் ஓ லயன் லைக் ஒன் யுவர் மெர்சி, உம்முடைய அதே முகம் வந்து அதே சமயத்துல அது வந்து தன்னுடைய தயைய பிரகலாதனுக்கு காமிச்சது. எப்படின்னாக்கா அவனுக்கு வந்து பை கிவிங் பிரஸ்ட் மில்க் டு தி அசுரா ஜஸ்ட் பை யுவர் லோட்டஸ் ஐஸ், உங்க கண் மூலமாக அவனுக்கு பால் கொடுத்தேர். அது மூலமாக அவனுக்கு அது வந்து கருணையை காமிச்சது. கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்பியரன்ஸ். ஸோ ஒரே சமயத்துல ஒருத்தருக்கு இது ரொம்ப பயங்கரமாகவும், இன்னொரு அடியார்களுக்கு வந்து ரொம்ப கருணை மிகுந்ததாகவும் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சடாபடல பீஷணேயம் சரபச அட்டஹாச உத்பட்டேயம் ஏயம் ஸ்புரத் கிருதியே பரிஸ்புட்டயம் भ्रुकुटिके विवक्त्रे कृतयं कृपाकपटकेसरिन्दनुजडिम्भदस्तनाहं சரோஜ சதுருஷா திருஷா. வார்த்தைகளோட அழகு. சதுருஷா திருஷா, சரோஜ சதுருஷா, தாமரை போன்ற இது வந்து அது வந்து இது திருஷா, அது கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரோஜ சதுருஷா திருஷா வியதிபேஷஜ்யதே வியஜ்யதே அப்படின்னு ரொம்ப அழகானது. எப்படி எம்பெருமான் வந்து ஒரே சமயத்துல he can be fierce and he can be loving at the same time அப்படிங்கிறது. அதுதான் அந்த துர்லலித அண்ட் லலித அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றது. திஸ் இஸ் த லாஸ்ட் சூர்ணிகை ஃபார் டுடே. அதுல என்ன சொல்லுனாக்க, तनुतर विशिखविताडन विघटित विशरारु ताटका ताटकेय தூண்டுதலின்றி கொடும் செயல் செய்த தாடகை புத்திரரை பிரித்தோனையே. இதுல வந்து தாட்டகா வதத்தை பத்தி சொல்றார் அவர். தாட்டகை வந்து அவளுடைய ரெண்டு பையங்கள் வந்து மாரீச்சன்னு ஒருத்தன், சுபாகுன்னு ஒருத்தன். ஸோ எல்லாருமே வந்து விஸ்வாமித்திரருடைய வேள்வி யாகத்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்குன்னு வர ஸ்ரீராமன் வந்து அதுல தாட்டகையை கொன்னுடுறார். அதே மாதிரி சுபாகுவை கொன்னுடுறார். மாரீச்சன் வந்து இவர் பானம் வந்து அடிச்சதுல வந்து அவன் சமுத்திரத்துல போய் விழுந்துடுறான். அஃப்கோர்ஸ் he will later come back to haunt ஸ்ரீராமா and சீதா in the form of that golden deer அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்னன்னா டிஸ்கிரைப் பண்றச்சே அந்த தாட்டகை சுபாகு மாரீச்சன் இவாளை வந்து how he dealt with themங்கிறத சொல்றச்சே என்ன சொல்றாருனாக்க, தனுதர விஷிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஆரோஸ் தான் இது பண்ணாரு. அப்படி அதாவது ரொம்ப பவர்ஃபுல் ஆரோஸ்லாம் விடல. ஏன்னா இவருடைய சக்தி ஜாஸ்திங்கிறதுனால தனுத்தரனாக்க ரொம்ப ஸ்மால், விஷிக்கனாக்க ஆரோஸ், அப்படிப்பட்ட ஆரோஸோட விதாடனை அப்படி அது கொடுத்த அடினால, அதாவது சின்ன ஆரோஸ் வந்து அவளுக்கு அடி கொடுத்தது. அந்த அடினால விகட்டித்த செப்பரேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது தாடகையும் அவருடைய புத்திரர்களையும் செப்பரேட் பண்ணிட்டார். புத்திரர்களான மாரீச்சன் சுபாகுவை எப்படி செப்பரேட் பண்ணார்? தாடகையை கொன்னுட்டார், சுபாகுவை கொன்னுட்டார், மாரீச்சனை சமுத்திரத்துல தள்ளி போட்டார். அது அதனால தேவர் செப்பரேட்டட் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ராயிங். விகட்டித்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, பிரிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது மாதிரி விகட்டித்த தாடகா தாடகையையும் தாடகையினுடைய புத்திரர்களையும் செப்பரேட் பண்ணிட்டார். விகட்டித்த எப்படின்னாக்க ரொம்ப சின்ன ஆரோஸ் ஆல அடி கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டார். இந்த தாடகைய எப்படி அவ எப்படிப்பட்டவா அப்படின்னாக்க, அவ வந்து ஷராரு அப்படிங்கிற தேவர் கிரேட் டார்மெண்டர்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவாளுக்கு நிறைய
கஷ்டங்கள் குடுத்துட்டு இருந்தா அவ. பட் விஷராரு அவளுக்கு ஒருத்தரும் கஷ்டம் குடுக்கல. அதாவது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன்ப்ரொவோக்டா அவ நெறைய மனுஷாளுக்கு கஷ்டம் குடுத்திருந்தார் அப்படிங்கிற மாரி. விஷராருனாக்கா தேர் வர் நோ டார்மெண்டர்ஸ் ஃபார் தெம், பட் தே தெம்செல்வ்ஸ் வர் டார்மெண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷராரு அப்படிங்கிற மாரி சொல்றார். அதுதான் தூண்டுதலின்றி கொடும் செயல் செய்த தாடகை புத்திரரை பிரித்தவனை அவளால செப்பரேட் பண்ணிட்டீர் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்கிறது வி நோ தட் ஹி கில் டூ ஆஃப் தெம் அண்ட் டிஸ்பேச்ட் மாரீச்சா டு தி ஓஷன் அப்படிங்கிற மாதிரி. So the separate வந்து the killed Tataka and Subahu and flung Maricha into the ocean with an arrow. That so again இங்க ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தேன்னாக்க நம் தமிழ்ல சொல்லச்சே தாடகையையும் அவள் புத்திரர்களையும் பிரித்தவனேன்னு சொல்லுவோம் நம்ம. இதுல வந்து என்ன சொல்றாருனாக்கா பிரிக்கப்பட்ட இந்த விகட்டித்தங்கிறது பிரிக்கப்பட்டன்னு ஒரு பாசிவ் வாய்ஸ் ஆயிடுறது. பிரிக்கப்பட்ட தாடகையையும் அவள் புத்திரன்களையும் உடையவனே அப்படிங்கிற மாதிரி வருது. This is just for you to understand. If you start translating literally, this is how it will look. But anaka then it might seem unnatural in Tamil. Anala வந்து in Adiyan's translations, so I would try to give it in a more natural form அப்படிங்கிற மாதிரி. So the very small arrows எதுக்கு சொல்றாருனாக்கா that's all it took because of his prowess அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியன் வந்து ஏற்கனவே இந்த அயோத்தியா பிரான் பிரதிஷ்டா உபன்யாசத்துல வந்து கம்பனுடைய ரொம்ப அழகான பாசுரத்தை ஒன்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி அந்த பானம் இந்த தாடகையை கொன்ன பானத்தை வந்து கம்பன் டிஸ்கிரைப் பண்ணுறச்சே நிறைய பியூட்டிஃபுல் அனாலஜிஸ் யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாருனாக்கா சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோ சொன்ன பொருளென போயிற்றன்றே அப்படிங்கிறார். அந்த ஆரோஸ் எவ்வளவு ஃபாஸ்டா போச்சு தெரியுமா? அதை சொல்லொக்கும் கடிய வேகம், அது வந்து தே ஹேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சொல்னாக்கா வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி. வார்த்தைகள் எப்படி மீன் பண்றாருனாக்கா ஒருத்தருக்கு அந்த காலத்து ரிஷிகள் கர்ஸ் கொடுத்தாள்னாக்க அவ இந்தியாவில் இருந்து என்ன கர்ஸ் பண்ணானாக்கா அந்த கர்ஸ் வில் அஃபெக்ட் மீ இமீடியட்லி. சுவாமி 10,000 மைல்ஸ் சொல்லியிருக்கேன் சுவாமி, ஸோ அந்த கர்ஸ் வில் டிராவல் ஸ்லோலி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அந்த மாதிரி கிடையாது. அவ ஒரு கர்ஸ் கொடுத்தாருனாக்கா அது இட் வில் ஹேவ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட் ஆன் மீ. அந்த ஸ்பீட்ல ஆரோ வந்தது அப்படின்னு சொல்றார். சொல்லொக்கும் கடிய வேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்ல, கரிய செம்மல் அந்த கருப்பா இருக்க ஸ்ரீராமன் இருக்கானே, அல்லொக்கும் நிறத்தினால், அல்னாக்க அல்லும் பகலும்னு சொல்றோமே, அல்னாக்க ராத்திரின்னு அர்த்தம். அல்லும் பகலும் ராத்திரியும் பகலும். அல்லொக்கும் நிறத்தினால் அந்த தாடகை வந்து ரொம்ப கருப்பா இருப்பா அப்படிங்கிறது. ராத்திரி இருட்டு மாதிரி இருப்பாளாம் அவள். அவள் மேல அந்த பானத்தை விட்டான், அந்த பானம் தட் ஹாஸ் இன்கிரெடிபிள் ஸ்பீட். அவளுடைய நெஞ்சு எப்படி இருந்தது, அவளுடைய மார்புலாம் எப்படி இருந்தது, வைரக்குன்ற. இட் வாஸ் லைக் அ hill, is a mountain of இது டைமண்ட் மாதிரி இருந்தது. டைமண்ட்ங்கிறது சப்போஸ் டு பி a hard object. இது வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில். அப்படிப்பட்ட அவளோட நெஞ்சில வந்து இந்த பானம் படுறது, கல்ல பட்டுன்னா என்ன ஆகும், யூஸ்வலா பானங்கள் வந்து கீழே விழுந்துரும். they will get deflected back, reflected back. அந்த மாதிரி ஆள சரி, மேபி it remains stuck. நோ அதுவும் கூட இல்லை சுவாமி, அது அவளோட உடம்ப தொலைச்சுன்னு வெளியில வந்து போயிடுத்து, இம்மீடியட்டா போயிடுத்து அப்படிங்கிறது. அது எப்படி நுழைஞ்சதும் தெரியாது, வெளியில போனதும் தெரியாது. எப்படி இருந்ததுனாக்க புத்தி இல்லாதவாளுக்கு நல்லவா ஒரு புத்திமதி சொன்னா அது ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போயிட்டு இல்லையோ, அந்த மாதிரி போச்சு சுவாமி. இந்த நெஞ்சில முன்னாடி போய் பட்டது, பின்பக்கமா உடனே போயிடுத்தது, டின் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் அழகா சொல்றார். கல்லா புல்லருக்கு, புத்தி இல்லாத அல்பமான மனுஷாள் இருக்காளே, அவளுக்கு நல்லோர் சொன்ன பொருள், நல்லவா வந்து ஒரு புத்திமதி சொன்னாக்க என்ன ஆகும், அதே மாதிரிதான் ஆச்சு அப்படிங்கிறார். ஏன்னா போயிற்றன்றே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்ப அழகான வே டு டிஸ்கிரைப் தி தாடகாவதம். ஒன் அதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்கா, ராமாவதாரம் ஆரம்பிக்கிறச்சே அது வந்து தாடகை அப்படிங்கிற பெண்ணை கொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பூதனை அப்படிங்கிற பெண்ணை கொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த சிமிலாரிட்டி பிட்வீன் ராமாவதாரம் அண்ட் கிருஷ்ணாவதாரம். போத் அவதாரம்ஸ் பிகின் வித் த கில்லிங் ஆஃப் விமன், அஃப்கோர்ஸ் ஈவில் விமன், பட் எனிவே நெவர்தலெஸ் த கில்லிங் ஆஃப் விமன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட இன்னைக்கு 11வது சூழ்நிலையோட அடியேன் முடிச்சுக்கிறேன். நான் அது வந்து ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு அடியேன் இஸ் வெரி grateful to you. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர். உம் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.